ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரணர்களை போற்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி நேயர்களே, 2026 இருந்து 2045 வரைக்கும் ஒரு 19 வருஷம் உங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். பொதுவாக மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானை பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்க போகிறோம். சனி திசை நடக்கிறவங்க, அதுபோல் ஜனநாயகத்தில் சனி பகவான் எப்படி இருக்காரு அதை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா சனி திசை நடக்கும், மத்தியம வயதில் நடக்கும். மிருகசீரிஷம், திருவாதிரை இவங்களுக்கு எல்லாமே ஒரு 50 வயசுக்குள்ளே ஆரம்பித்து ஒரு 19 வருஷம் நடக்கும். சரியா நேரில் நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ திருவாதிரையில் பாதத்தில் பிறந்தீங்கன்னா ராகு திசை ஒரு 15 வருஷத்துக்கு நடக்கும். அதுக்கடுத்து குரு திசை ஒரு 16 வருஷம். ஸோ ஒரு 31 வருஷத்துக்கு அடுத்து 50 வருஷம் வரைக்கும் சனி திசை நடக்கும். ஸோ அந்த மத்தியம வயதில் நீங்கள் சனி மகா திசையை கடந்து போவீங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்பத்திலே வந்துடும். சரியா, புனர்பூசத்தில் ஒரு 10-15 வயசுலேருந்து ஆரம்பிச்சிடும். ஒரு 30-35 வயசுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். ஓகே நேர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 40 வயசுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். திருவாரூர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 50 வயசுக்கு வரும். மிருகசீரிஷத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 50 வயசு தாண்டி நடக்கும். சரியா, அந்த நட்சத்திர பாதத்துக்கு ஏற்ற மாதிரி சனி மகா திசையை நீங்கள் கடக்கணும். வாட்டவர் மேபி உங்கள் பருவத்தில் சனி மகா திசையை நடப்பீங்க. சரியா, உங்களுக்கு நடக்கும், அதை நீங்கள் கடந்து போகணும். சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம். அவர் மிதுன ராசிக்கு ரொம்ப வேண்டியவர் தான். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி பலனை கொடுப்பார். ராசிக்கு 8-9 குடையவன், அட்டமாதிபதி, பாக்கியாதிபதி. சரியா, 50% நஷ்டத்தை கொடுப்பாரு, 50% லாபத்தை கொடுப்பாரு. உங்கள் ராசிநாதனுக்கு நண்பர். சனி பகவானை பற்றி இந்த வீடியோ பதிவில் நிறைய பார்க்க போகிறோம். சனி திசை நடக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வரப்பிரசாதம் இருக்கும். இதை நீங்கள் எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். ஆண் பெண் இருபாலரும் வச்சுக்கலாம். இதில் அந்த தசாபுத்தி பலன்கள், பரிகாரங்கள் சொல்ல போகிறேன். சனி பகவான் எந்தெந்த இடத்துல இருந்தாருன்னா என்னென்ன பலன்களை கொடுப்பார் அதை சொல்லுவேன். அவர் ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே எந்த இடத்துல இருந்தாலுமே அவருடைய காரகத்துவத்தை வாழ்நாள் முழுக்க கொடுப்பார். நல்ல இடத்துல இருந்தாருன்னா நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, நல்ல நீதி நேர்மையாக இருப்பீங்க, பிறரை ஏமாற்ற மாட்டீங்க, நியாய தர்மமாக இருப்பீங்க, உழைப்பாளியாக இருப்பீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. தொழில் சார்ந்த இடத்துல 10ஆம் இடம் 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டாரா நல்லா தொழில் பண்ணுவீங்க, தொழிலில் பெரிய லாபம் வரும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் நல்ல இடத்துல அவர் தசை நடத்தினார்னா அவர் தசையில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. தான் எந்த விட சார்ந்திருக்கோமோ அந்த பலனை கொடுப்பாரு. அவர் இது ஆதிபத்திய கிரகம். அவருக்கு 2 வீடு உண்டு, மகரம், கும்பம். உங்கள் லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி மகர கும்ப வீடுகள் எத்தனாவது வீடாக வருதோ அந்த வீட்டினுடைய பலன்களை தன்னுடைய தசாபுத்தியில் கொடுப்பாரு. அதுபோல் தன்னுடைய காரகத்துவத்தையும் கொடுப்பாரு. சனி பகவான் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கு நீடித்த ஆயுள் இருக்கும். ஏன்னா அவர் ஆயுட்காரகன். ஒரு மனிதனுக்கு ஆயுளை கொடுக்குற கிரகம் சனி பகவான் தான். அதனால தான் அவருக்கு ரொம்ப கிரேஸ். சனி பகவானா எல்லாத்துக்குமே ஒரு பயமும் இருக்கும், ஒரு மரியாதையும் இருக்கும், அவர் மேலே ஒரு பற்றும் இருக்கும். காரணம் என்னென்னா அவர் ஆயுளை கொடுக்குறவர். ஒரு மனிதனுக்கு ஆயுள் ரொம்ப முக்கியம். ஆயிரம் தான் பணப்பழக்கம் இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் சரி, அதை வச்சு அனுபவிக்கிறதுக்கு ஆயுள் இருக்கணும். தேக ஆரோக்கியத்தை கொடுப்பார். அதுபோக சனி பகவான் நீதி நேர்மை தவறாதவர். ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுக்குற கிரகம் சனி பகவான் தான். கர்மகாரகன். நீங்கள் இந்த பிறவியில் பிறக்கிறதுக்கு சனி பகவான் தான் காரணம். போன பிறவியில் செஞ்சுட்டு வந்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பிறவியில் உங்களுக்கு பலன்களை கொடுப்பாரு. ஓகே நேரில் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இப்போ சனி பகவான் மிதுன ராசிக்கு ஸ்தானபலம் எப்படி சார் அடைவார் அப்படி பார்த்தோம்னா, அவருக்குன்னு சில வீடுகள் ஸ்தானபலம் அடைகிற வீடு இருக்குது. மிதுனம், கன்னி, துலாம், ரிஷபம், மகர, கும்பம் இந்த வீடுலாம் அவருக்கு நல்ல வீடு, நட்பு வீடுகள். இந்த வீட்டில் இருந்தார்னா பெரும்பாலும் கெடுக்க மாட்டார் ஜாதகரை, நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக தனுசு, மீனம் ஓரளவு சமமான பலன்களை கொடுப்பாரு. எக்காரம் முன்னிட்டும் அவர் மேசம், விருச்சிகம், கடகம், சிம்மத்தில் இருக்கக்கூடாது. இந்த 4 வீட்டில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். மேசத்தில் இருந்தார்னா நீசம் அடைவார். மேசத்தில் சனி பகவான் நீசம் அடைஞ்சார்னா ஒரு கெடு பலன்கள்லாம் குறையும். சனி பகவான் என்றைக்குமே நேர்வழு பெறக்கூடாது. சரியா, நேர்வழு பெற்றார்னா என்ன பலன் கொடுப்பாருன்னா நயவஞ்சகம், போட்டி, பொறாமை, மற்றவங்களை கெடுக்கிறது, கீழ்த்தரமான எண்ணங்களை கொடுப்பார். சரியா, அவர் ஒரு சூத்திர கிரகம், அடிமட்ட லெவலில் உள்ள கிரகம். அதனால் அவர் கீழ்த்தரமான எண்ணங்கள்லாம் நிறைய கொடுப்பார். நேர்வலுப்பட்டார்னா, நேர்வலுன்னு என்ன சார் அப்படின்னா ஆட்சி உச்சம் அடையக்கூடாது. நேரடியாக கும்பத்திலேயோ மகரத்திலேயோ துலாமலையோ நேர்வலுப்பட்டு பாபத்தொடர்பு பட்டார்னா அவருடைய செயல்பாடு நல்லா இருக்காது. காரகத்துவம், கெட்ட காரகத்துவத்தை கொடுப்பார். அவர் நீசமாயிடணும், நீசமாகி நீசபங்கம் அடையணும். மேசத்தில் அவர் வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி உச்சம் அடைஞ்சு நீசபங்கம் அடைஞ்சார்னா தன் கெடுபலங்கள்லாம் வடிகட்டப்பட்டு நல்ல பலன்கள் கொடுப்பார். அதாவது எப்படின்னா ஜோதிடத்தில் என்ன விதி இருக்குன்னா, பாவகிரகங்கள் நேரடியாக வலுப்படக்கூடாது, மறைமுகமாக வலுப்படணும். சரியா, இதுதான் விதி. பாவகிரகங்கள் செவ்வாய், ராகு, கேது, மாந்தி, சனி பகவான் இந்த 5 கிரகங்களுமே நேரடியாக வலுப்படக்கூடாது. மறைஞ்சு வலுப்பட்டுச்சுன்னா அதனுடைய கெடுபலங்கள் குறையும். ஓகே, இப்போ சனி பகவான் உங்களுக்கு எந்தெந்த வீட்டில் இருந்தார்னா நட்பு நிலையில் இருப்பார் சொல்லிட்டேன். பகை வீடு சொல்லிட்டேன். அவருக்கு உச்ச வீடு துலாம், ராசி வீடு ஆட்சி வீடு மகரம், மூலத்திரிகோண ஆட்சி வீடு கும்பம், மிதுனம் அவருக்கு மத்தியமான வீடு தான், நட்பு வீடு தான். இப்போ அவர் எந்தெந்த ராசியில் இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுப்பாருன்னு ஒரு 2 வரியில் சொல்கிறேன். நான் நிறைய சொல்லலை, ஒரு 2 வரிகள் சொல்கிறேன்.
இப்போ வந்து மேசத்தில் இருந்தாருன்னா மூர்க்கனாக இருப்பாங்க, முரடானாக இருப்பாங்க. சரியா, எதுவுமே முன்பின் யோசிக்க மாட்டாங்க, எடுத்தேன் கவிழ்த்தேன் இருப்பாங்க, கொஞ்சம் ஃபோர்ஸான ஆளாக இருப்பாங்க. ரிஷபத்தில் இருந்தால் பரவாயில்ல, கையில் கொஞ்சம் காசு பணம் இருக்கும், பிளானிங் பண்ணி வேலை பார்ப்பாங்க. என்ன கொஞ்சம் வந்து பிறர் விஷயத்தை தலையிடுவாங்க, பெண்கள் விஷயத்தை தலையிட்டு சில குழப்பத்தை உண்டாக்குவாங்க. மிதுனத்தில் இருந்தால் நல்ல அமைப்பு தான். மிதுனத்தில் சனி பகவான் வந்து கையில் காசு பணத்தை கொடுப்பாரு, பிள்ளைகளை கொடுப்பாரு, புத்திர சந்தானத்தை கொடுப்பாரு. என்ன பிள்ளைகள் வந்து அந்த அளவுக்கு பெருமையாக இருக்க மாட்டாங்க. மிதுனத்தில் சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு வந்து குழந்தைகள் அந்த அளவுக்கு சோபிக்க மாட்டாங்க. பிள்ளைகளால் பெயர் எடுக்க முடியாது. பிள்ளைகள் வந்து மந்தமாக இருப்பாங்க. அடுத்து வந்து கடகத்தில் இருக்கிறார் வச்சுக்கோங்களேன், கடகத்தில் பகைமை பெறுவார். சரியா, கடகத்தில் பகைமை பெறதுனால அவருங்க கடகத்தில் இருக்க சனி பகவான் தாய் பாசத்தை அத்துருவார். சரியா, தாய்க்கும் குழந்தைக்கும் ஆகாமல் போயிடும், பம்பு வழக்கு பிரச்சனை வந்துடும், தாய் மேலே பாசம் இல்லாமல் இருக்கும். சிம்மத்தில் இருந்தால் அபகீர்த்தி, சிம்மத்தில் வந்து பகைமை பெறுவார், அபகீர்த்தி. ஆனால் அரசாங்க தொடர்பில் வேலைகள் கிடைக்கும், அரசாங்கத்தில் கீழ்மட்ட வேலைகள் கிடைக்கும். ஆனால் அபகீர்த்தி இருக்கும், பேரை கெடுத்துக்குருவாங்க. கண்ணியில் இருந்தாருன்னா என்னென்னா அற்ப புத்தர்கள் இருப்பாங்க. பிள்ளைகள் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இருக்க மாட்டாங்க, அற்பத்தனமாக இருப்பாங்க. பணம் அந்தளவு கையில் இருக்காது, பணம் வந்தாலும் ரொட்டை செல்லே இருக்கும், கையில் பணம் தங்காது கண்ணில் இருந்தார்னா. அதுபோல் சில பேருக்கு உடல் அங்கஹீனம் இருக்கும், உடம்புல ஏதாச்சும் ஒரு ஊனம் இருக்கும், உச்சம் இருக்கும். அடுத்து துலாமில் இருக்கலாம், உச்சம் அடைவார். இவங்க வந்து நல்லா நிர்வாகம் பண்ணுவாங்க. சரியா, நல்ல மக்கள் நல்ல பணியில் இருப்பாங்க, மக்கள் தொடர்பு நல்லா இருப்பாங்க. கிராம அதிகாரி, விஏஓ, தாசில்தார், ஆர்டிஓ இது மாதிரி இடத்துல இருப்பாங்க. அதுபோல் மத தலைவராக இருப்பாங்க. எந்த மதமாக இருந்தாலும் மத தலைவர், குருக்கள், மத போதகர், சரியா, கோயிலில் உள்ள பூஜை பண்ணுறவங்க, இப்படி பூஜை புனஸ்காரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. விருச்சிகத்தில் சனி பகவான் இருந்தாலும் ரொம்ப கெட்ட பழக்கத்தை கொடுப்பாரு, துன்மார்க்கர். சரியா, நல்ல விதமாக இருக்காது. நாள் ஒன்று மேனி பொழுது வண்ணமாக பலன்கள் இருக்கும். பேச்சு நிதானமாக இருக்காது, உன்னை பேசிட்டு ஒன்று சொல்லுவான், படக்குன்னு ஒன்று பேசிடுவான், பேச்சில் ஒரு நல்லா இருக்காது. ஸோ விருச்சிகத்தில் சனி பகவான் இருந்தாலும் துன்மார்க்கர், அவன் சகவாசத்தை அத்து விட்டுக்கலாம். சரியா, விருச்சிகத்தில் சனி பகவான் இருக்க சகவாசம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லது. சுயநலவாதியாக இருப்பாங்க, தன்னை பற்றி தான் சிந்திப்பாங்க, பிறரை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. தனுசில் சனி பகவான் இருக்கலாம், தனுசு வந்து நல்ல இடமா இருக்குது. சரியா, தனுசில் இருந்தார்னா கையில் காசு பணம் இருக்கும், நல்ல மனைவி பிள்ளைகள் இருக்கும், நல்ல சோமாக ஹெல்த்தாக இருப்பாங்க. அடுத்து மகரத்தில் இருக்கலாம், அவருடைய ஆட்சி வீடு, ராஜபிரியர், அரசாங்க விஷயங்கள் நல்லா இருக்கும், அரசு வேலை கிடைக்கும், அரசாங்க சன்மானம் கிடைக்கும், நல்லா இருப்பாங்க, சோபமாக நல்ல விதமாக இருக்கும். மகரத்தில் சனி பகவான் இருக்கிறது. கும்பத்திலையும் இருக்கலாம். அப்போ கும்பத்தில் இருந்தாலுமே சுப தொடர்பில் இருந்தாலும் கையில் காசு பணம் இருக்கும், தனவானாக இருப்பாங்க, கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க, ஆன்மீக பற்று அதிகமாக இருக்கும். மீனத்தில் இருக்கலாம். சரியா, நல்ல ஆள் பார்க்க நல்லா இருப்பாங்க, நல்ல ஒரு குணம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் இந்த ஒவ்வொரு ராசியில் இருக்கிற பலன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கிறேன். சரியா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கிறேன். நிறைய சொன்னோம்னா வீடியோ லென்த் அதிகமாகும். சரியா நேர்களே, அதனால் இந்த ராசியில் இருந்தாருன்னா முக்கியமான இதை மட்டும் கோடிட்டு காட்டியிருக்கிறேன். அடுத்த லக்கண ரீதியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சனி பகவான் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கலாம் அதை நான் வருஷப்படுத்துகிறேன். சனி பகவான் வந்து பொதுவாக உங்கள் ராசி லக்கணம், மிதுன ராசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, லக்கணம் ரொம்ப முக்கியம். லக்கணம் தெரியாமல் யாரும் வீடியோலாம் பார்க்காதீங்க. யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, பேப்பரில் பார்த்தாலும் சரி, டிவியில் கேட்டாலும் சரி, உங்கள் லக்கணம் தெரியணும். லக்கணத்துக்கு ஏற்ற பலன்கள் தான் நிற்கும். ராசிக்கு வந்து டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும், டெய்லி மாறும், வாரம் மாறும், மாதம் மாறும். சரியா, ராசிக்கு வந்து பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் லக்கண ரீதியாக உள்ள பலன்களை தான் உங்களுக்கு ஒரு டைரெக்ஷனை கொடுக்கும். சரியா, உங்களுக்கு உண்டான பாதையை வந்து வகுத்து கொடுக்கறது வந்து லக்கண ரீதியாக உண்டான கிரகங்களுடைய தசாபுத்தி. இப்போ அதை பற்றி தான் இப்போ பேசுகிறோம். இப்போ சனி மகா திசை நடக்கிறவங்களுக்கு 19 வருஷம் எப்படி இருக்கும், அதுபோக அந்த 19 வருஷத்துக்கு சனி பகவான் என்ன மாதிரி செய்வார் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் 2 விஷயத்தையும் செய்வார். காரகத்துவத்தை வந்து வாழ்நாள் முழுக்க கொடுத்துருவார். உங்களுக்கு வந்து மிதுன ராசியில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த காரகத்துவத்தை வாழ்நாள் முழுக்க கொடுத்துருவார், ஆரம்பம் முதல் இறுதி வரை. ஆனால் அவர் ஆதிபத்திய விசேஷத்தை தன்னோட தசாபுத்தியில் தருவார். அவர் லக்கண ரீதியாக எந்த வீட்டுக்கு சொந்தக்காரராக வராரோ அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை எடுத்து தன்னுடைய தசை 19 வருஷத்தில் கொடுப்பார். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து மிதுன ராசி கடக லக்கணத்துக்கு வந்து சனி பகவான் வந்து 7-8 கூடவனாக வருவார். அப்போ சனி மகா திசையில் அவர் எப்படி செய்வார்னா அந்த 7-8 ஆதிபத்தியத்தை எடுத்து தன்னுடைய 19 வருஷம் கொடுப்பார். இவ்வளோதான். அது எப்படி கொடுப்பார் அப்படின்னா, அந்த கடக லக்கணத்தில் அவர் வீடு கொடுத்த சந்திரன் உங்கள் ராசியில் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தார்னா ஓரளவு பரவாயில்ல. அதேமாதிரி அவர் சாரம் கொடுத்த கிரகம். இப்போ கடகத்தில் எந்தெந்த நட்சத்திரம் இருக்குது, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரமே நட்சத்திரநாதர்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா, இதில் பூசம் வந்து ஒரு சொந்த நட்சத்திரம், புனர்பூசம் வந்து கடக லக்கணத்துக்கு ராஜயோகாதிபதி நட்சத்திரம், வேண்டிய நட்சத்திரம். ஸோ ஒரு புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார், வர்க்கோத்தமாவார். இதுதான் உதாரணம். ஸோ இப்படி தான் பலன்களை கொடுப்பார். தனக்கு வீடு கொடுத்த கிரகம் வளர்க்கணும், தனக்கு சாரம் கொடுத்த கிரகம் வளர்க்கணும். வளர்த்துச்சுன்னா அவருடைய தசாபுத்தியில் அந்த சாரநாதனுடைய வீட்டின் வழியாக தன்னுடைய ஆதிபத்தியத்தை கொடுப்பார், காரகத்தை வாழ்நாள் முழுக்க கொடுப்பார். இவ்வளோதாங்க. சரியா, இதுதான் ஜோதிட தசாபுத்தி பலன்கள். இப்போ வந்து நீங்கள் மிதுன ராசி கடக லக்கணம், புனர்பூச 4ஆம் பாதத்தில் இருக்கிற நல்ல அமைப்பு தான். புனர்பூச 4ஆம் பாதத்தில் இருக்கிறாருன்னா குரு கடக லக்கணத்துக்கு 6-9 கூடியவன். ஸோ 6-9 கூடியவன் வீட்டின் வழியாக தன்னுடைய
கடகலக்கணத்துக்கு 7 8 கூடிய ஆதிபதி விஷயத்தை செய்வார். சரியா? அதை எப்படி செய்வாருங்கிறது ஒரு ஜோதிடர் தான் சொல்ல முடியும். அது வந்து மிக்ஸ் பண்ணி சொல்லணும். கணக்கு போட்டு கால்குலேஷன் பண்ணி அந்த ஆதிபதி விசேஷத்தை அந்த 6 9ஆம் வீட்டுக்குள்ளே நுழைச்சி சொல்லணும். சரியா? அதிலெல்லாம் ஜோதிடர் தான் சொல்ல முடியும். சாதாரணப்பட்ட மனிதனால் சொல்ல முடியாது. ஜோதிடம் தெரிஞ்சது தான் சொல்ல முடியும். ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி சாவி போட்டு திறக்கிறோம்? ஒரு வீட்டுக்கு வந்து 4 சாவி இருக்கும். மெயின் கேட்டுக்கு ஒரு சாவி இருக்கும், காம்பவுண்ட் வால் கேட்டுக்கு ஒரு சாவி இருக்கும், மெயின் டோருக்கு சாவி இருக்கும், பெட்ரூமுக்கு சாவி இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒரு சாவி இருக்கும், சில வீட்டில் நம்பர் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி தான் தசாபுத்தி பலன்கள் எடுக்கிறது. ஓகே நேயர்களே, இப்போ வந்து பொதுவாக சனி பகவான் வந்து அவருக்கு பார்வை இருக்குது. சரியா? அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதை அந்த வீட்டையும் கெடுப்பார். அதே மாதிரி ஏன்னா பாவகிரகம் அல்லவா, முழு பாவகிரகம் அவர். சனி பகவான் வந்து முழு பாவர், 100க்கு 100 பாவகிரகம். ராகு பகவானுக்கு ஒப்பானவர். அவர் வந்து தான் இருக்கிற வெட்டியும் கெடுப்பார். பாபத்தோட்டப்பில் இருந்தார்னா பரிபூர்ணமாக கெடுப்பார். பார்க்குற இடத்தையும் கெடுப்பார். பார்க்குற இடம் வந்து சர்வநாசம். சனி பகவான் பார்வை கெடுபார்வை. அதே மாதிரி அவர் வந்து நட்பு கிரகங்களோட சேர்ந்து பார்த்தார்னா அந்தளவு பிரச்சனை இருக்காது. குரு கூட, சுக்கிரன் கூட, புதன் கூட, வளர்பிறை சந்திரன் கூட சேர்ந்து இருந்தார்னா அவருடைய பார்வையோட தாக்கம் குறையும், கெடுபலன் குறையும். அதுபோக அவர் ராசி லக்கணத்துக்கு 3 6 10 11 இருக்கலாம். சரியா? இப்போ உதாரணத்துக்கு சில லக்கணங்களை சொல்கிறேன். ராசி வந்து மிதுன ராசி தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது, ஃபிக்ஸட். இப்போ நீங்கள் வந்து மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, மிதுன ராசி. அவர் வந்து சிம்மத்தில் இருக்கலாம். சரியா? லக்கணத்துக்கு 6ஆம் இடம், ராசிக்கு 3ஆம் இடம். இது ஒரு நல்ல அமைப்பு. இப்போ நீங்கள் வந்து கன்னியா லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. சரியா? கன்னியா லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, 3ஆம் இடம் விருச்சிகத்தில் இருக்கலாம். ராசிக்கு 6ஆம் இடம், லக்கணத்துக்கு 3ஆம் இடம். இங்கே விருச்சிகத்தில் இருந்தாலுமே அவர் மறைஞ்சு இருக்கிறனால கெடுபலங்கள் குறைஞ்சி ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார். அடுத்து தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. சரியா? தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. அவர் வந்து 4ஆம் இடம் மீனத்தில் இருக்கிறார். பரவாயில்ல. சரியா? 4ஆம் இடத்துல இருக்கலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல ஒரு கேந்திரத்தில் சனி பகவான் இருக்கலாம். 3 4 6 10 11 இந்த இடத்துல இருக்கலாம். 4ஆம் இடத்துல இருந்தால் ரொம்ப கெடுக்க மாட்டார். தாயை தான் கெடுப்பார். தாயை கெடுப்பார், வண்டி வாகன யோகத்தை கெடுப்பார். மற்றபடி ஜாதகனை காப்பாற்றிடுவார் ஓரளவு. சரியா? 100க்கு ஒரு 60% காப்பாற்றிடுவார். 40% தான் கெடுப்பார். ஸோ தனுசு லக்கணத்துக்கு 4ஆம் இடம் மீனத்தில் இருக்கலாம், ராசி 10ஆம் இடத்துல இருக்கலாம். இப்படி இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். இப்போ வந்து நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க? கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. சரியா? கடக லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா வராது. சரியான ராசிக்கு 7ஆம் இடத்துல வருவார். கடக லக்கணத்தில் பிறந்தாலுமே 7 8 9 10ஆம் இடத்துல இருக்கலாம். கடக லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கலாம், ராசிக்கு 11ஆம் இடத்துல வருவார். கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மேசத்தில் இருக்கலாம், லக்கணத்துக்கு 11ஆம் இடம் வரும், ராசிக்கு 11ஆம் இடம், லக்கணத்துக்கு 10ஆம் இடம். ஸோ இப்படி காம்பினேஷனில் அவர் வரணும். ராசி லக்கணத்துக்கு 3 6 10 11 4 எடுத்துக்கலாம். சரியா? 4 வந்து ஒரு தோதுக்கு எடுத்துக்கலாம். 4 இருக்கணும் அவசியம் கிடையாது. சப்போஸ் இருக்கிறாருன்னா முதலுக்கு மோசம் இல்லைன்னு எடுத்துக்கலாம். பெருசாக பாதிப்பு இருக்காது. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா ஜாதகனுடைய அந்த உயிர் காதகத்துவத்தை தான் தடுப்பார். தாய் விஷயத்தில் மற்ற விஷயத்தெல்லாம் கெடுப்பார். மற்றபடி ஜாதகனை காப்பாற்றிடுவார். சரியா? இப்படி நிறைய லக்கண உதாரணம் சொல்லலாம். ஒரு 4 5 சொல்லியிருக்கிறேன் நான். சரியா? இது வந்து உங்களுக்கு வந்து நிற்கும். சரியா நேர்களே? இது வந்து உங்களுக்கு வந்து இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து சனி மகாதிசை நல்லாயிருக்கும். சரியா? இப்படி இருக்க நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து மிதுன ராசி கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு 3ஆம் இடம் மேசத்தில் இருக்கலாம், ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கலாம். இவ்வளோ தான் சின்ன சிம்பிள். ஒரு உதாரண அமைப்பு, உதாரண ஜாதக அமைப்பு. மிதுன ராசி கும்பலக்கணம் நல்ல அமைப்பு. ஒரு கோணத்தில் லக்கணம், லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல ராசி வரும். அந்த கும்பலக்கணத்துக்கு 3ஆம் இடம் மேசத்தில் இருக்கலாம், ராசிக்கு அது வந்து 11ஆம் இடம் இருக்கும். அருமையான அமைப்பு. இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து தசாபுத்தி நல்லாயிருக்கும். அந்த 19 வருஷம் தசை நல்லாயிருக்கும். சனி பகவான் வந்து மேசத்தில் நீசம் அடைஞ்சிருப்பார். அவர் வீடு கொடுத்த செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும். வீடு கொடுத்த செவ்வாய் கூடியே இருக்கலாம், இல்லைன்னா மகரத்தில் இருக்கலாம். நல்ல அமைப்பு தான். மகரத்தில் இருக்கலாம். மகரத்தில் இருந்தாலும் நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா? மகரத்தில் இருந்தாலும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா? மகரத்தில் இருந்தாலும் உச்சம் அடைவார். வீடு கொடுத்தவன் உச்சம்னா நல்லாயிருக்கும். அந்த தசை நல்லாயிருக்கும். சரியா? லக்கணத்துக்கு வந்து 10ஆம் இடத்துல இருப்பார். சரி, லக்கணத்துக்கு வந்து 12ஆம் இடத்துல இருப்பார். பரவாயில்ல, செவ்வாய் 12ஆம் இடத்துல மறையலாம். 3 கூடைவன் 3 10 கூடைவன் 12ஆம் இடத்துல இருக்கலாம், உச்சம் அடையலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கும்பலக்கணம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம் அடைச்சிட்டாருன்னா சூப்பராக இருக்கும். இந்த சனி பகவானை வந்து இவர் பார்க்கணும். யார் பார்க்கணும்? குரு பார்க்கணும். குரு எங்கேருந்து சார் பார்க்குறோம் அப்படின்னா, குரு வந்து துலாமிலிருந்து பார்க்கணும். துலாமிலிருந்து சமசத்துவம் சனி பகவானை பார்த்தாருன்னா சூப்பர். நீசபங்கம் அடைஞ்சு சனி திசை நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ராசியும் பார்ப்பார். அந்த தசாநாதனையும் பார்ப்பார், ராசியும் பார்ப்பார். ராசியை பெர்மனெண்ட்டாக பார்ப்பார். குரு ராசியை பார்த்துட்டாலே குறை இருந்து போயிருங்க. குரு பார்வையில் உங்கள் ராசி லக்கணம் வந்துட்டாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க. லக்கணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, லக்கணத்தில் குரு சம்மந்தப்பட்டார், இல்லை லக்கணத்தை குரு பார்த்தாலே நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி, என்ன தசாபத்தி நடந்தாலும் சரி, எல்லாத்தையும் தாங்கிடுவீங்க. அவ்வளோதான். எதை சாப்பிட்டாலும் செமிச்சிரும். சில பேருக்கு சில சாப்பாடு சாப்பிட்டோம்னா செமிக்காது, வயிற்று பிரச்சனை வந்துடும், வாந்தி எடுத்துருவாங்க. ஆனால் லக்கணத்தில் குரு, இல்லைன்னா லக்கணத்தை குரு பார்க்குறாரு, இவங்க வந்து வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் சொன்ன அமைப்பில் கும்பலக்கணம் மிதுன ராசி மேசத்தில் இருக்கிறாரு. துலாமிலிருந்து குரு பார்த்தா நல்ல அமைப்பு. சனி பகவானையும் பார்ப்பார், தசாநாதனையும் பார்ப்பார், ராசியும் பார்ப்பார். இவங்களுக்கு வந்து மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த 19 வருஷம் நல்லாயிருக்கும்.
சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி, அதே நேரத்தில் 5ஆம் பரிவாள லக்கணத்தையும் பார்ப்பார். சூப்பருங்க, இது நல்ல அமைப்பு. 5ஆம் பரிவாள லக்கணத்தையும் பார்ப்பார், 7ஆம் பரிவாள தசாநாதன் சனி பகவானையும் பார்ப்பார், 9ஆம் பரிவாள ராசியும் பார்ப்பார். நல்லா இருக்கும். ஒரே குரு பார்வை 3மே நல்லாயிருக்கும். அந்த சனி மகாதசை அருமையாக இருக்கும். ஓஹோன்னு இருக்கும், கொட்டுன்னு கொட்டும். கும்ப லக்கணத்துக்கு சனி பகவான் லக்கணாதிபதி வருவார், 1 12 கூடவனாக வருவார். சரியா, ராசிக்கு வந்து 8 9 கூடவன் வருவார். கண்டிப்பாக இந்த ஆள் வெளிநாட்டில் இருப்பான். 100க்கு 100 நான் அடித்து சொல்லுவேன், சத்தியம் பண்ணுவேன். இந்த ஆள் வெளிநாட்டில் இருந்து நல்லா சம்பாதிச்சிருவான். அந்த 19 வருஷம் வெளிநாட்டில் தான் இருப்பான், உள்ளூர்லேயே இருக்க மாட்டான். சரியா, வெளிநாட்டில் இருந்து நல்லா சம்பாதிச்சுட்டு நல்லபடியாக கொண்டு வந்துடுவான். இவ்வளோ தான். அதுபோல் மேச லக்கணத்தில் நல்ல சாரத்தில் இருக்கணும். கும்ப லக்கணத்துக்கு வேண்டிய சாரம் பரணியில் நிற்கலாம். பரணி வந்து கும்ப லக்கணத்துக்கு வந்து நல்ல கிரகம் சுக்கிரன். கும்ப லக்கணத்துக்கு 4 9 கூடியவன். நல்ல அமைப்பு. சுகஸ்தானாபதி பாக்கிய சேனாபதி. பரணி 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் இருந்தார்னா அருமையாக இருக்குங்க. நல்லா இருக்கும். நல்லா வெளிநாட்டில் போய் வாழ்ந்து சுகமாக ஹெல்த்தாக வீடு மனை கட்டி வெளிநாட்டிலே வீடு வாங்கி நல்லா செட்டில் ஆயிடுவாங்க. வண்டி வாகனம் 1க்கு 2 கார் வச்சு நல்லா இருப்பாங்க. இதுதான் உதாரண ஜாதகம். மிதுன ராசி கும்ப லக்கணம். நான் சொன்ன அமைப்பில் சனி பகவான் இருந்து அந்த நட்சத்திர சாரை வாங்கி குரு பார்வைக்கு வந்துட்டார்னா இந்த ஜாதகம் 19 வருஷம் ராஜாவாக இருப்பார். இப்படி தான் சொல்ல முடியும். சரியா, உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் தெளிவாகவே சொல்லிட்டேன். வீடு கொடுத்தவன் வலு, வீடு கொடுத்த செவ்வாய் லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிறாரு. பிரச்சனை இல்லை, செவ்வாய் மறையலாம். சரியா, லக்கணத்துக்கு மறையலாம், ராசிக்கு மறைஞ்சிருவார். ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு பாவகரம் மறைஞ்சு பலன் கொடுக்குறது நல்லதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா, ஏன்னா செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் வந்து அங்கே அப்படி இருப்பார், பரிவர்த்தனை ஆயிரும். இது இன்னொரு பியூட்டி பாருங்கள். ஏன்னா செவ்வாய் வந்து மகரத்தில் இருக்கிறாரு, அது வந்து சனி பகவான் வீடு. சனி பகவான் எங்கே இருக்கிற, மேசத்தில் இருக்கிற செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு. ஸோ இதில் ஒரு பரிவர்த்தனை வந்துடும், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பலன் கிடைக்கும். தேனோடு தினைமாவு கலந்த மாதிரி. சரியா, அதில் கொஞ்சம் நெய்யும் ஊற்றி சாப்பிட்ட மாதிரி, பாலும் பழமும் சாப்பிட்ட மாதிரி அருமையான அமைப்பு. இதாங்க யோக ஜாதகம். சொல்ல வந்துக்கிட்டே இருக்கும். சரியா, சொல்ல நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ரைட் நேயர்களே, உதாரண ஜாதகம் போகும். இப்போ நம்ம மறுபடியும் நம்ம வந்து சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். சரியா, அப்போது இது சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, சனி பகவான் வந்து ராசி லக்கணத்துக்கு 3 6 10 11 இருக்கலாம். அதுபோக சுப தொடர்பில் இருக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி குரு சுக்கிரன் இந்த புதன் வளர்பிறை சந்திரனுடைய தொடர்பில் இருக்கணும். சந்திரன் பார்வையில் இருந்துட்டாருன்னா அது வந்து புணர்வு தோஷம் அப்படிம்பாங்க. சரியா, சந்திரன் பார்வையில் இருக்கக்கூடாது. வளர்பிறை சந்திரன் பார்வையில் இருந்தாலும் பரவாயில்ல, தேய்பிறை சந்திரன் பார்வையில் இருந்தாருன்னா புணர்வு தோஷம் வரும். இவங்களுக்கு 33 வயசுக்கு மேலே தான் திருமணம் நடக்கும். சரியா, புணர்வு தோஷம் வச்சுன்னா ரொம்ப பிரச்சனை. சந்திரனை வந்து சனி பார்க்கக்கூடாது, அது இருள் சந்திரனை பார்க்கக்கூடாது. உங்கள் ராசியில் தான் இருப்பார், உங்கள் ராசியில் இருப்பார், இருள் சந்திரனாக இருப்பார். இருள் சந்திரனா நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருப்பீங்க? சித்திரை வையாசி ஆனி ஆடி ஆவணி இந்த மாதத்தில் பிறந்தவங்களும் சந்திரன் அந்தளவுக்கு ஒளியாக இருக்க மாட்டார். அந்த சந்திரனை தனுசுல இருந்து சனி பகவான் பார்த்துட்டாரு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. புணர்வு தோஷம் சமசத்துவம் பார்த்துட்டாருன்னா இவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது. எல்லாமே வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு இதாகிடுவாங்க, மனநல பாதிக்கப்பட்டுருவாங்க, மன தைரியம் இருக்காது, திருமணம் தாமதமாகும். ஸோ இதையும் சனி பகவான் புணர்வு தோஷம்னு ஒரு இதில் கொடுப்பாரு. அதுபோக சனி பகவான் வந்து லக்கணத்துக்கு வந்து நீ பிறந்த லக்கணத்துக்கு 2 4 5 7 8 12 இருக்கக்கூடாது. சரியா, 2ஆம் இடத்துல இருந்தால் குடும்பத்தை கெடுப்பார், 4ஆம் இடத்துல இருந்தால் தாயாக கெடுப்பார், 5ஆம் இடத்துல இருந்தால் புத்திர பாக்கியம் தாமதமாகும், 7ஆம் இடத்துல இருந்தால் திருமணம் தாமதமாகும், 8ஆம் இடத்துல இருந்தால் திருமண வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும், உடல்நல பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கும், 12ஆம் இடத்துல இருந்தால் செலவுகள் அதிகமாக இருக்கும், தூக்கம் கெட்டு போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். ஸோ சனி பகவான் வந்து லக்கணத்துக்கு வந்து 2 4 7 8 12 இருக்கக்கூடாது. சில பேருக்கு ராசிக்கும் வருவார், லக்கணத்துக்கு வருவார். லக்கணத்துக்கு 4ஆம் இடமாக இருக்கும், ராசிக்கு 2ஆம் இடமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ மிதுன ராசி சிம்ம லக்கணம் கண்ணியில் இருக்காரு வச்சுக்கோங்களேன். கண்ணியில் இருந்தாலும் லக்கணத்துக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 4ஆம் இடம். இவங்களுக்கு வந்து குடும்பத்தில் சுகம் இருக்காது. ஒரே வார்த்தை, மிதுன ராசி சிம்ம லக்கணம் 2ஆம் இடம் கண்ணியில் இருக்காரு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருந்தாலும் சுகம் இருக்காது, குடும்பத்தால் சுகப்பட மாட்டாங்க. பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ரைட்டு, இப்போ வந்து அடுத்து என்ன பார்க்கலாம்னா, சனி பகவான் வந்து செவ்வாய் ராகு அமாவாசை சந்திரன் இவங்க தொடர்பில் இருக்கக்கூடாது. ராகு கூட சேரவே கூடாது. எக்காரம் முன்னிட்டும் ராகு கூட சேர்ந்துட்டாருன்னா ரொம்ப கெட்டு போயிடுவார். அந்த சனி மகாதிசை நல்லாவே இருக்காது. சரி, அதுபோக ராகு சாரத்திலே வாங்கக்கூடாது. சனி பகவான் வந்து ராகு சம்மந்தப்படாமல் இருந்தாலும் நல்லது. அதே மாதிரி செவ்வாய் கூடயும் சேரக்கூடாது. சனி செவ்வாய் சமசத்துவமாக பார்த்துக்கூடாது. சரியா, தங்களுக்குள்ளே சமசத்துவமாக பார்த்துக்கூடாது. அதுபோக 4ஆம் பார்வை 10ஆம் பார்வையும் பார்க்கக்கூடாது. சனி பகவானுக்கு வந்து செவ்வாய் 10ஆம் இடத்துல வரக்கூடாது. 10ஆம் இடத்துல வந்து உச்சமடைஞ்சிட்டாருன்னா பரவாயில்ல, மேசத்தில் இருக்கிறார், மகரத்தில் உச்சமடைஞ்சிட்டாருன்னா பரவாயில்ல. சில இடத்துல மாறி இருப்பாங்க. சரியா, சில இடத்துல மாறி இருந்தாங்கன்னா நல்லா இருக்காது. சரியா, நேரில் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுடைய பார்வை பரிவர்த்தனை இருக்கும். இவர் அவரை பார்ப்பார், 10ஆம் பார்வையில் பார்ப்பார், அவர் 4ஆம் பார்வையால் சனி பகவானை பார்ப்பார். இப்படி சனி பகவான் செவ்வாயும் தங்களுக்குள்ளே பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து வாழ்நாள் முழுக்க கால பரிவரை கும்பிடணும். குறிப்பாக அந்த சனி மகாதிசை நடக்கும்போது 19 வருஷம் கும்பிடணும். அதுதான் அதுக்கு அவங்களுக்கு வந்து ரெமெடி, வாழ்நாள் ரெமெடி. அதுதான் அந்த சனி மகாதிசை 19 வருஷம் கால பைரவரை தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு கும்பிடணும், இல்லைனா செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை போய் கும்பிடணும். சனி செவ்வாய் தங்களுக்குள்ளே பார்த்துக்கிட்டாங்க. சரியா, இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா ஓகே நேயர்களே. இப்போ சனி பகவான் வந்து ஸ்தான பலம் வந்து மகர கும்பம் துலாமில் அடைவார்.
ஆட்சி உச்சம் அடைவார். அதுபோக 7ஆம் இடத்துல திக்பலம் பெறுவார். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா திக்பலம்ங்கிற ஒரு பலத்தை அடைவார். திக்பலம் அடைஞ்சிட்டாருன்னா என்னென்னா 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா எனக்கும் நல்லா இருக்காது, தாமத திருமணமாகும், நண்பர்கிட்ட அந்த அளவு இருக்காது, கூட்டு தொழில் பங்கு சேர்ந்து அந்த அளவு வராது. இருப்பினும் பின் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒரு மனிதன் 80 வயசு வரைக்கும் வாழ்றானா 40 வயசுக்கு மேலே நல்லா இருப்பான். செகண்ட் பார்ட் நல்லாயிருக்கும். குறிப்பாக தனது தசை வரும். 40 வயசுக்கிட்ட தான் உங்களுக்கு அந்த தசை வரும். அந்த காலகட்டத்தில் நல்லா தூக்கி விட்டுருவார். புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு முன்னாடியே வந்துடும். 40 வயசுக்கு முன்னாடியே வந்துடும். அந்த காலத்தில் தூக்கி விட்டுருவார். ஆரம்ப கட்டத்தில் தூக்கி விட்டுருவார். சரியா? அவர் எப்போ செய்வார்னா தன்னோட தசையில் தான் செய்வார். 7ஆம் இடத்துல திக்பலமாக இருந்தார்னா தன்னோட தசையில் வந்து நல்ல பலன்களை கொடுப்பார். அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்களை கொடுத்து ஒரு ரீச் ஆக வைப்பார். ஓகே நேயர்களே, இப்போ வந்து அவர் எந்தெந்த இடத்துல இருந்தார்னா லக்கண ரீதியாக என்னென்ன பலன்களை கொடுப்பாருன்னு கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுவோம். ஏன்னா என்ன நிறைய இருக்குது, தசாபுத்தி அமைப்பெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த வீடியோவுக்கு நான் தலைப்பு அப்படி தான் போடுவேன். 2045 வருஷம் வரை இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். மிதுனம் ராசிக்கு 2045ஆம் ஆண்டு வரை உள்ள மாஸ்டர் பலன்கள். அது மாஸ்டர் பலன்கள் 2045 வரைக்கும் உள்ள மாஸ்டர் பலன்கள். மாஸ்டர் பலன்கள்லாம் என்ன? முதன்மையான பலன்கள்னு அர்த்தம். சரியா? முதன்மையான பலன்கள், முன்னேற்றமான பலன்கள். அடுத்த 19 வருஷம் இப்படித்தான் இருக்கும். இப்படித்தான் நான் தம்மையில் டைட்டில் போடுவேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோவும் பாருங்கள். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? மொட்டையாக கேட்கக்கூடாது. நான் திருவாதிரை நட்சத்திரம், எனக்கு சனி திசை எப்படி இருக்கும் அப்படிலாம் கேட்கக்கூடாது. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம், சனி மகா திசை நடக்கு, அதில் இந்த திசையில் இந்த புத்தி நடக்கு, நான் இந்த லக்கணத்தில் இருக்கேன்னு நான் சொல்லணும். லக்கணம் ரொம்ப முக்கியம். லக்கணத்தை சொல்லி தான் நீங்கள் தசா புத்தியை கேட்கணும். சரியா? நட்சத்திரம் கூட பெரிய விஷயம் கிடையாது. மிதுன ராசி தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த லக்கணம் எனக்கு இந்த தசா புத்தி நடக்கு, அதை சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான பரிகார வழிபாடை சொல்லுவேன். பலன்கள்லாம் இதில் நான் சொல்லிடுவேன் நான். சரியா? அதுபோக உங்களுக்கு பலன்கள் ரொம்ப தெரியணும் அப்படின்னா ஜாதகம் தான் பார்க்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை ஜோசியம் பார்க்கணுங்க. ஜாதக நோட்டை ஜோசியர்கிட்ட காட்டணும். இப்போ கோச்சாரம் எப்படி இருக்குது, எனக்கு இப்போ சனி மகா திசை நடக்குது, அதில் வந்து செவ்வாய் புத்தி நடக்குது, ராகு புத்தி நடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகத்தை காட்டணும். இப்போ சனி செவ்வாய் எப்படி இருக்கிறாங்க, சனி ராகு எப்படி இருக்கிறாங்க, ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாங்க, இப்போ கோச்சாரத்துக்கும் ஜாதக அமைப்புக்கும் தசாபுத்தி அமைப்புக்கும் ஒத்து போதா, வித்தியாசம் வருதா, இதெல்லாம் பார்க்கணும். இதில் ஒத்து போச்சுன்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும். ஒத்து போகலைன்னா பிரச்சனை வரும். அது என்ன பிரச்சனை, அதோட ஆதிபத்திய விசேஷம் என்ன, காரகத்துவங்கள் என்ன, இதை தெரிஞ்சுக்கணும். இதை ஜாதகத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். பொது வழியில் பேச முடியாது. சரியா? ஏன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதக அமைப்பு இருக்கும். சரியா நேர்களே? பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். அது மாதிரி மனிதர்கள் பலவிதம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் இருக்குது. இரட்டை குழந்தைகளுக்கே வித்தியாசப்படும். ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளுக்கே வந்து ஜாதகம் வித்தியாசப்படும். அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கெல்லாம் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. இதெல்லாம் நான் வந்து ஒரு அனுபவத்தின் பேராகவும் ஆண்டவன் கொடுத்த அறிவின் பேராகவும் நான் சொல்கிறேன் நான். சரியா நேர்களே? இதுதான், இப்படித்தான் பலன்கள் நடக்கும். ஜாதகத்தில் இப்படி தான் பலன்கள் நடக்கும். இந்த ராசி பலன் கேட்குறது மிதுன ராசிக்கு இப்படி நானும் போடுவேன். மிதுன ராசிக்கு வந்து பெருசாக நடக்குது, அந்த பரிகாரம் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து ஒரு வழித்துணை. சரியா? சும்மா போகிறவங்க கையில் ஒரு கம்பை கொடுக்குற மாதிரி, பசிச்சவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குற மாதிரி. அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் எய்டு மாதிரி தான். ராசி பலன்கள் டிவியில் போடுறதெல்லாம் ஃபஸ்ட் எய்டு மாதிரி தான், உங்களை தயார்படுத்துறதுக்கு தான். ஆனால் உங்களை தயார்படுத்தி நீங்கள் ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது வருகிற லாப நஷ்டங்கள் எல்லாமே ஜாதகத்தின்படி தான் நடக்கும். ரைட்டு. இப்போ லக்கணத்தில் இருக்கிறார், அதை என்ன சொல்லுவோம்? லக்கணம்ங்கிறது 1வது வீடு. நீங்கள் மிதுன ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே லக்கணம் ஒரு இடத்துல இருந்தாருன்னா என்ன செய்வார் அதை பார்ப்போம். லக்கணத்தில் இருந்தாலும் உடம்புல சில குறைகள் இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சுய ஒழுக்கம் இருக்காது, கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியாக சுய ஒழுக்கமாக இருக்கணும். கேரக்டரை கெடுத்துக்கூடாது. கடின உழைப்பு தேவைப்படும். லக்கணத்தில் சனி பவன் இருந்தாருன்னா பொதுவாக சோம்பேறியாக இருப்பாங்க. சில இடத்துல கடக லக்கணம்னா ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க. சந்திரன் கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க. உடல் உழைப்பே இருக்காது. சரியா? அத்தை சோம்பேறி சொல்கிற மாதிரி இருக்கும். லக்கணத்தில் சனி பவன் இருந்தாருன்னா இளைய சகோதர விஷயத்தில் நல்லா இருக்காது, தைரியம் இழந்து போயிடுவாங்க. திருமணம் தாமதமாகும், எனக்கும் நல்லா இருக்காது. இவங்கெல்லாம் வந்து 4 பேரோட சேர்ந்து இருக்க மாட்டாங்க. காரியம் நல்ல காரியம் பண்ண மாட்டாங்க, தொழில் காரியம் பண்ண மாட்டாங்க, கோயில் உலகத்துக்கு அந்தளவுக்கு போக மாட்டாங்க, பூஜை புனஸ்காரம் செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த சனி பகவான் குரு சுக்கிர புதன் இப்படி சுப தொடர்பில் இருந்தாரா நல்ல பலன்கள் கொடுப்பாரு. குரு பார்க்குறாரு, லக்கணத்தை குரு பார்க்குறாரு, சனி பகவானை குரு பார்க்குறாரு அப்படின்னா நல்ல பலன்கள் இருக்கும். இதில் வந்து ஆப்ஷன் இருக்குது. சனி பகவான் இந்த இடத்துல இருந்தால் இந்த பலன்களை கொடுப்பாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, கெடு பலன்களை கொடுப்பாரு நான் சொன்னாலுமே, அவர் வந்து சுப தொடர்பு பட்டுட்டார், குரு சுக்கிர புதன் வளர்பிறை சந்திரன் தொடர்பில் இருக்கிறாருன்னா அந்த கெடு பலன்கள் மாதிரி நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? அது மாறும். குணம் இருக்கிற இடத்துல தான் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவள் கோபப்படவும் செய்வான், ஆனால் குணவானானும் இருப்பான். கோபமும் இருக்கும், குணமும் இருக்கும். அது மாதிரி தான் சில பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் நார்மலாக இருப்பாங்க. எக்ஸீட் ஆகாது, எல்லாம் மாரி போகாது. ஏன்னா சுபக தொடர்பு இருக்குல்ல, பழைய நிலைமைக்கு திரும்பிடுவாங்க. சில பேர் பாருங்கள், பொண்டாட்டி கூட சல்லு புல்லுன்னு வேலை வைப்பா, சல்லு புல்லுன்னு சண்டை போடுவாங்க, விட்டு வெளியே போயிட்டு சண்டை போட்டு விட்டு வெளியே போயிடுவாங்க. வரும்போது மனைவிக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்துடுவாங்க. பிரியாணி பூவு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க.
சந்தோஷப்படுத்திடுவாங்க. அதாவது அவனுக்கு என்னென்னா அந்த மூமெண்ட்டில் வந்து சண்டை வந்துடும், தான் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு. அது தாங்குற சக்தி இருக்காது. ஏதோ சண்டை போட்டுருவான், பாத்திரத்தை தூக்கி அங்கிட்டு எரிஞ்சிருவான், ஏதோ ஒரு கலகம் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். ஆனால் போகும்போது ஃபுல்லுக்கு பொண்டாட்டி பற்றி நடிச்சிட்டு போவான். அவட சண்டை போட்டோமே வச்சுட்டோம்னா அவள் சிந்தனையிலே போய் அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கிட்டு வந்து கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்திடுவான். இப்படிப்பட்ட குணம் இருக்கும். சுப தொடர்பு இருந்துச்சுன்னா. சுப தொடர்பு இல்லைன்னா அவ்வளோதான், ரகலை தான். சரியா? புரிஞ்சுக்கணும் நீங்கள். சரியா? ரைட் நேர்களே, அடுத்தடுத்து சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். சில பேருக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சில பேருக்கு கேட்குற சூழ்நிலையில் இருக்கும், சில பேருக்கு சலிப்பு இருக்கும். என்னடா இருந்தாலும் அடித்து விட்டுருக்கேன், இவனுக்கு தெரிஞ்ச சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சரியா? நம்பினாதான் நடராஜன். உணர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே நேர்களே, பொறுமையாக கேளுங்க. இன்னும் நிறைய தகவல் இருக்குது. 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடம் வந்து குடும்பஸ்தானம், தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், ஆரம்ப கல்வி. 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா பேச்சில் நிதானம் இருக்காது. கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சுபத்தொறுப்பு இல்லைன்னா பேச்சில் நிதானம் இருக்காது, படிப்பு நல்லா வராது, ஆரம்ப கல்வி நல்லா இருக்காது, குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், கையில் காசு பணம் இருக்காது, கடன் வாங்குகிற சூழ்நிலை இருக்கும், பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். சரியா? அதேமாதிரி 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா 4ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்ப்பார். சுகஸ்தானத்தை பார்ப்பார், அட்டமஸ்தானத்தை பார்ப்பார், 11ஆம் இடத்தை பார்ப்பார். தாய்க்கு ஆகாது. சரியா? 4ஆம் இடத்தை பார்க்க தாய்க்கு ஆகாது, சுகமாக இருக்க முடியாது. சில பேருக்கு வந்து இந்த வண்டி வாகனத்தில் பிரச்சனை இருக்கும், வண்டி அடிக்க ரிப்பேர் ஆகும், குடும்பம் நல்லபடியாக அமையாது. 8ஆம் இடத்தை பார்க்கனால வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கும். சரியா? குடும்பத்தில் கணவன் மணி விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் வருதுனால பிரச்சனை இருக்கும். ஸோ 8ஆம் இடம் கெட்டு போயிடும், வம்பு வழக்கு, கடன் வாங்குவாங்க, பிரச்சனையாக இருக்கும். ஸோ 2ஆம் இடத்துல இருக்கிறது அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது. அதே மாதிரி 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். மூத்த சகோதரனுக்கு ஆகாது, லாபம் வந்து கன்சல்ட் ஆகாது. என்னதான் தொழில் வியாபாரம் பண்ணாலும் லாபம் இருக்காது, டிபிட்லேயே போயிட்டுருக்கும். ஸோ 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா பிரச்சனை தான். சரியா? 2ஆம் இடம் வந்து குடும்பஸ்தானம். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. சரியா? நேரில் சுப தொடர்பில் இருந்தாருன்னா பரவாயில்ல, இல்லைனா வந்து கஷ்டம்தான். அடுத்து வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடங்கிறது வந்து தைரிய வீரிய ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம். 3ஆம் இடத்துல இருக்கலாம், அது ஒரு உபயசான ஸ்தானம் தான். கடின உழைப்புக்கு பின் வெற்றி கிடைக்கும். இவங்க ஹார்டு ஒர்க் பண்ணணும். 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க ஹார்டு ஒர்க் பண்ணணும். நல்லா எஃபெக்டாக வேலை பார்த்தாங்கன்னா நல்ல சக்ஸஸ் ஆகும். இளமையில் கஷ்டம் இருக்கும், ஆனால் முதுமையில் நல்லா இருப்பாங்க. ஒரு 40 வயசுக்கு மேலே நல்லா இருப்பாங்க. நீண்ட ஆயுள் இருக்கும். சரியா? நீண்ட ஆயுளை கொடுத்து நல்லபடியாக வச்சுக்கிடுவார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா 5ஆம் இடத்தை பார்ப்பார். தாமத புத்திர பாக்கியம் இருக்கும், இல்லைன்னா பெண் வாரிசு இருக்கும், ஆண் வாரிசு இல்லாமல் போயிடும். அப்படியே ஆண் வாரிசு இருந்தாலும் அந்த பிள்ளை வந்து நல்லா இருக்க மாட்டான், தாப்பம் பேச்சா கேட்க மாட்டான். தாய் தப்பம் பேச்சா கேட்காம இவன் சம்பாதி வச்சாலும் அதை செலவு பண்ணி விட்ருவான். அடுத்து 9ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் சுத்தமாக நல்லா இருக்காது, அப்பனுக்கு மகனுக்கு ஆகாமல் போயிடும். சரியா? 3ஆம் இடத்துல இருந்தால் ஜாதகனை காப்பாற்றிடுவார். ஆனால் அந்த ஜாதகனுக்கு பிள்ளைகள் இருக்குது பார்த்தீங்களா, பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். ஆண் பிள்ளை இருந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா பெண் பிள்ளைகள் அடுத்த வீட்டுக்கு போயிடும். கட்டி கொடுக்குற வரைக்கும் தான் நமக்கு டீலிங்கு, அதுக்கு முன்னாடி அது அங்கிட்டு போயிடும். ஆம்பளை பிள்ளை இருந்தானா கடைசி வரைக்கும் அவன் நம்ம கூட தான் இருப்பான், அவன் டீலிங் நமக்கு தேவைப்படும். சரியா? ஆம்பளை பிள்ளை இருந்தானா நம்ம காரியம் பண்ணுறது அவன் தான். சரியா? நேரில் அதை தான் ஆணைத்தான் வாரிசுன்னு இருக்காங்க. பெண்கள் வந்து வாரிசு கிடையாது. ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்து வாரிசுங்கிறது வந்து ஆண் பிள்ளை தான் வாரிசு. ஏன்னா அவன் தான் கர்மம் பண்ணுவான். கடைசி காலத்தில் தாய் தப்பனுக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறது அவன் தான். ஸோ அதனால் வந்து 3ஆம் இடத்தை சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், விரயம் இருக்கும், இருக்கிற இடத்துக்கு நகட்டி விடாத விரயம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், வீண் செலவுகள் இருக்கும், உதாரணத்தனம் அதிகமாக இருக்கும். அடுத்து 4ஆம் இடத்துல அவர் வந்து ஒரு பாவகிரகம் இருக்கலாம். சரியா? ஒரு விஷ்ணு சக்கரத்தில் சனி பகவான் இருக்கலாம். ஆனால் தாயை கெடுப்பார், தாய் வீட்டிலிருந்து பிரிப்பார், தாய் பாசத்தை கெடுப்பார். அதுபோக உயர்கல்வி படிக்க முடியாது, மேலே படிக்க முடியாது. ஏதோ பேருக்கு 12ஆம் வரைக்கும் படித்தேன், ஒரு டிகிரி முடித்தேன் அப்படிம்பாங்க. ஆனால் சுப தொடர்பு இருந்துச்சுன்னா நல்லா படிப்பாங்க. சரியா? ஆனால் நான் ஜென்ரலாக தான் சொல்கிறேன், ஜாதகத்தை பார்த்தா தான் மேற்கொண்டு டீட்டெயிலாக சொல்ல முடியும். 4ஆம் இடங்கிறது வந்து சுகஸ்தானம் தான். தாய், வீடு, மனை, வண்டி வாகனத்தை குறிக்கும். தாயார் ஆரோக்கியம் பிரச்சனை ஆயிரும், தாய்க்கு முடியாமல் போயிடும். சரியா? தாய் விஷயத்தில் நல்ல ஒரு சுபபலன் இருக்காது. பூர்வீக சொத்து விஷயத்தில் இழுபறி இருக்கும். பூர்வீக சொத்து, அப்பா வழி சொத்து, அம்மா வழி சொத்தில் பிரச்சனை இருக்கும், கோர்ட்டு கேஸ் கலையிற மாதிரி இருக்கும். சொந்த ஊரை விட்டு போயிடுவாங்க, பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்து பிழைப்பாங்க. சரியா? அந்த அமைப்பாக இருக்கும். அதுபோல் 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா அவர் 10ஆம் இடத்தை பார்ப்பார். சரியா? 10ஆம் இடத்தை பார்ப்பார், 6ஆம் இடத்தை பார்ப்பார், லக்கணத்தை பார்ப்பார். 6ஆம் இடத்தை பார்க்குறது நல்லதான், கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும், ஆனால் உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும். 10ஆம் இடத்தை பார்த்தாருன்னா தொழில் நீடித்த தொழில் இருக்காது, தொழிலில் ஏற்ற இறக்கம் இருக்கும், தொழிலில் நொடி வரும். லக்கணத்தை பார்க்கறதுனால நிம்மதியாக இருக்க மாட்டான். சரியாக வந்துச்சு பார்த்தீங்களா? 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உடல்நல பிரச்சனை இருக்கும். உடல்நல பிரச்சனை இருந்தானே ஜாதகம் நல்லா இருக்க மாட்டான்னு அர்த்தம். லக்கணத்தை வேறு பார்க்குறாருல, நிம்மதியாக இருக்க விட மாட்டார். லக்கணங்கிறது உயிர், ஆத்மா, ஜீவன். ஜாதகர் வந்து நிம்மதியாக இருக்க மாட்டான். ஸோ 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாருன்னா சுகஸ்தானத்தில் இருந்தாருன்னா சுகம் கெட்டு போயிடும். ஒரு மனிதனுக்கு சுகம் இருக்கணுங்க, காசு பணம் இருக்கும், நிம்மதியாக எந்திக்கிறேன் சார், காலையிலே எந்திக்கிறேன், ஏதோ கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தேன், ரிட்டையர்ட் ஆகிட்டேன், பென்ஷன் வருது, ஏதோ எந்திக்கிறேன், சாப்பிட்றேன், டிவியை பார்க்குறேன், சாமியை கும்பிட்றேன், நைட்டில் படுத்துடுறேன், காலம் போகுது, இப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி மெஜாரிட்டியாக தமிழ்நாட்டில் இப்படி தான் இருக்கிறாங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க எல்லாமே. சில பேர் வந்து கொஞ்சம் வயசில் ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க, எல்லாம் சொத்து பத்து விற்றுட்டு பேங்கில் பணத்தை போட்டு நிம்மதியாக இருப்பாங்க. சரியா? காலையில் எந்திக்க வேண்டியது, ஏதாவது சாப்பிட வேண்டியது,
விபூதியை பூச வேண்டியது, டிவியை பார்க்க வேண்டியது, சாமியை கும்பிட வேண்டியது. டிவியில் இந்த அரசியல் கட்சியில் போட்டுட்ருப்பாங்க. இன்றைக்கி டெய்லி ஒன்று போடுறாங்க, மாறிக்கிட்டே இருக்குது. நிர்வாகம் நடக்குதோ இல்லையோ பிரச்சனை நடக்குது. கைது, கோர்ட்டு, கேஸு, அவன் மேலே கேஸு போடுறது, இவனை தூக்குறது. இது மாதிரி டிவியில் நல்ல பொழுது போகுது. அரசியல் நிகழ்ச்சிகள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ரணகலமாக இருக்குது, நல்ல பொழுது போகுது. சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா அப்படி பொழுது போயிடும். சரியா நேர்களே? நிறைய இருக்குது, சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஜோசியங்கிறது வந்து தனி மனிதனுக்கு சொல்கிறதும் கிடையாது. ஊருக்கும் சொல்லலாம், நாட்டுக்கும் சொல்லலாம், எல்லாத்துக்கும் சொல்லலாம். உட்காந்து யோசிக்க வந்துக்கிட்டே இருக்கும். வற்றாத ஜீவநதி ஜோதிடம், அரபிக்கடல், இந்து மகாசமுத்திரம் மாதிரி அல்ல வந்துக்கிட்டே இருக்கும் ஜோதிடத்தை. அது பெரிய கலை. ரைட்டு. 5ஆம் இடத்துல இருக்கார் சாமி. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா திருமணமே தாமதமாகும். சரியா? 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், மந்திரஸ்தானம். 5ஆம் இடத்துல இருந்தானா திருமணம் தாமதமாகும். ஏன் திருமணம் தாமதமாகுதுன்னா இவனுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது, லேட் ஆகும். ஒருத்தனுக்கு வந்து முறைப்படி திருமணம் நடந்து தாமத்தியம் நடந்தால் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ அதை தள்ளி போகிறதுக்காக திருமணம் தாமதமாகும். அப்படி திருமணம் சீக்கிரமாக நடந்தாலும் குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்கும், கால தாமதமாகும். படிப்பில் பெரிய படிப்பு போக முடியாது. 5ஆம் இடங்கிறது உயர்கல்வி. சரியா? பிஜி, யூஜி, பிஜி, பிஹெச்டி, போயிட்டு பாரட்லா இப்படி நிறையா படிக்கிறது, அதில் பெரிய தடவை இருக்கும். உயர்கல்வி பெரும்ப போக முடியாது. குழந்தைகள் விஷயத்தில் பொறுமையாக இருக்கணும். குழந்தைகள் பிறந்தாலுமே குழந்தைகள் விஷயத்தில் பொறுமையாக இருக்கும். குழந்தைகள் வீட்டில் வந்து ரணகலம் பண்ணிடும். சரியா? என்ன செய்யணும்? குழந்தைகளால் வீட்டில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். சில குடும்பத்தில் பாருங்கள், பிள்ளைகளால் பிரச்சனையே இருக்கும். பிள்ளைகள் பிரச்சனை தீர்க்கவே முடியாது. ஒரு ஆணுன்னு ஒரு பெண்ணுன்னு இருக்கும், அது ரெண்டும் அடிக்கிற லூட்டி பிரச்சனை, தாய் தப்பனை அப்படியே அப்செட் ஆக்கி விட்ருங்க. பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் தாய் தப்பனுக்கு பொறுமை தேவைப்படும். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் பொறுமையாக போகணும். அடுத்து 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். இது மூணுமே நல்ல இடம் தான். 7ஆம் இடங்கிறது வந்து இணக்கம், கணவன் மணி உறவு நல்லா இருக்காது. பிள்ளைகளால் கணவன் மணி சண்டை போட்டுக்குறாங்க. உன்னால் தான் பிள்ளை கட்டு போச்சு, இல்லை என்னால் தான் கட்டு போச்சு, மாற்றி பேசி சண்டை போட்டுருப்பாங்க. பிள்ளையும் பத்துக்கிட்டு சண்டையும் போடுவாங்க. அதனால் குடும்பத்தில் நிம்மதியெல்லாம் போயிடும். 7ஆம் இடம் வந்து கணவன் மணி உறவு, 2ஆம் இடம் குடும்பம் போச்சா முடிஞ்சு போச்சு. அடுத்து 11ஆம் இடம் லாபம் இருக்காது. அது கூட பிரச்சனை கிடையாது, லாபம் வருதா வரலையோ, ஆனால் 7-2 கெட்டு போயிடும். அடுத்து வந்து சனி பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கலாம். ஆயுள் விருத்தி, உபசனஸ்தானம். 6ஆம் இடத்துல மறைஞ்சு வலுப்பட்டார்னா நல்ல பலனை கொடுப்பாரு. ரணருண ரோகஸ்தானம், உத்தியோகஸ்தானம், நல்ல உத்தியோகம் கிடைக்கும் உங்களுக்கு. 6ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகத்தை கொடுப்பாரு. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. சில பேர் வேலைன்னு வேலை பார்க்குற இடத்துல இருப்பான், வீட்டுக்கே வரமாட்டான். ஓட்டி பார்த்துட்டு அங்கிட்டு 2 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் 6ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார், நல்ல நிலைமையில் இருப்பார். சில பேர் பாருங்கள், வெளிநாடு போனால் வரைய மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான்லாம் அனுபவிச்சு பார்த்துருக்கேன். நானும் ஒரு 2 வருஷம் கல்ஃபில் இருந்தேன், மஸ்கட்டில். எதுக்கு சொல்ல வரேன்னா, சில பேர் வந்து கேரளாவிலேருந்து வருவாங்க, வந்து 25 வருஷம் ஆயிடுச்சு, என்னோட நாட்டை விட்டு வந்து 25 வருஷம் ஆச்சு, இங்கேயே தான் இருப்பான், கடை போட்டாங்க, அங்கே ஒரு ஸ்டால் போட்டிருப்பாங்க. இப்போ கல்ஃபில் வீடியோ கேட்குற நேர்களுக்குலாம் தெரியும். இப்போ கல்ஃபில் நிறைய பேர் இந்த வீடியோ கேட்பாங்க, நம்ம வீடியோலாம் அவங்களுக்கு தெரியும். கல்ஃபில் எல்லா கடை போனாலுமே ஹோட்டல் வந்து கேரளாக்காரங்க தான் வச்சுருப்பாங்க, மலையாளி தான் வச்சுருப்பாங்க, மலையாளம் முஸ்லீம் தான் அதிகமாக வச்சுருப்பாங்க. அவங்கள பார்த்தோம்னா வீட்டுக்கே போயிருக்க மாட்டான். 10 வருஷத்துக்கு ஒரு தான் வீட்டுக்கு போவான். அவனுக்கு வீட்டு சிந்தனையே இருக்காது. ஏதோ பிள்ளையை பார்த்து வந்திருப்பான், பொண்டாட்டி அங்கே இருக்கும், அந்த குடும்பம் அங்கே இருக்கும், பணத்தை மட்டும் அனுப்பிவிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சம்பாதிக்கிறத நோக்கம் இருக்கும், அந்த வேலை பார்க்குறது சம்பாதிக்கிறத நோக்கம் இருக்கும். அவங்களுக்குலாம் 6ஆம் இடத்துல சனி பகவான் தொடர்பு கொடுப்பார். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் எதிரிகளை வெல்லுவாங்க, எதிர்ப்புகள் இருக்காது, நல்ல ஃபோர்ஸாக இருப்பாங்க, ஆற்றல் இருக்கும், கடன் தொல்லை இருக்காது, தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், கடின உழைப்புக்கேற்ற வேலை கிடைக்கும், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்ப்பார். சரியா? வம்பு வழக்கு பிரச்சனை சிக்கக்கூடாது, கடன் யார்ட்டையும் வாங்கக்கூடாது, தூக்கம் இல்லாமல் போயிடும், அலைச்சல் அதிகமாக இருக்கும். சரியா? இந்த அமைப்பாக கொடுப்பாரு. பட் 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது, யோகம் தான். அடுத்து 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடாது, தாமத திருமணம் வரும். சரியா? தாமத திருமணம் வரும், ஒரு நல்ல விதமாக பார்க்க முடியாது. 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா 7ஆம் இடம் கலஸ்தரம், கூட்டுத்தொழில், ஆயுள் விருத்தி, இதை சொல்லலாம். திருமண வாழ்க்கையில் அனுசரித்து போகணும், கணவன் மனைவிக்குள்ளே அனுசரித்து போகணும். ஆனால் 7ஆம் இடத்துல திக்பலம்னு ஒரு பலத்தை அடைவார், ஸ்தான பலத்தை அடைவதனால 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு ஒரு 40 வயசுக்கு மேலே செகண்ட் பார்ட் நல்லாயிருக்கும், பின் வாழ்க்கை நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழிலில் கவனமாக இருக்கணும், ஷேரிங்கு பார்ட்னர் விஷயத்தில் கவனமாக இருக்கும், இல்லைனா பார்ட்னர் சுருட்டிட்டு போயிடுவாங்க, கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க பார்ட்னர் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் கூட இருந்தே கழுத்தை அறுத்துருவானுங்க. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் 9ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் லக்கணத்தையும் பார்ப்பார், சுகம் கட்டு போயிடும். சரியா? அது மாதிரி வாழ்க்கையில் பெருசாக சக்ஸஸ் ஆக முடியாது 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா. குறிப்பாக மனைவி வச்சு சக்ஸஸ் ஆக முடியாது, லைஃப் பார்ட்னரை வச்சு நீங்கள் பெருசாக சாதிக்க முடியாது. ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்து லைஃப் பார்ட்னர் நல்லா இருக்கணும். குறிப்பாக ஆணுக்கு வந்து மனைவி நல்லபடியாக அமையணும். ஏன்னா மனைவி ஒரு மந்திரி. ஒரு ஆண் நல்லா இருக்கானா அவனுக்கு பின்னாடி இருக்கிற மனைவி வந்து மந்திரியாக இருக்கணும், மதிநுட்பமாக இருக்கணும், ஆலோசனை வழங்கணும். ஆனால் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கணும், மனைவியே எதிரியாக இருப்பாள். மனைவியே வந்து கூறிய வாழை தீட்டிட்டு அப்படி முன்னாடி வந்து நிற்பா, என்னடா என்ன செய்கிற போட்டுருவேன் உன்னை அப்படின்னு முன்னாடி வந்து நிற்பா. ஏன்னா கெட்டு போயிருப்பார், அந்த 7ஆம் இடம் ஆதிபத்தை கெடுப்பார். உனக்கு எதிரி உன் வீட்டுக்குள்ளேயே இருக்கா, கணவனா மனைவி, மனைவினா கணவன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, அதனால் அவர் லக்கணத்தை பார்ப்பார். லக்கணத்தை பார்க்குறதுனால என்ன, ஜாதகரை பார்க்குறாரு, நிம்மதியெல்லாம் போயிடும். அடுத்த 4ஆம் இடத்தை பார்ப்பார், சுகம் கட்டு போயிடும், அவ்வளோதான்.
பட்டதும் போதும் பெண்ணாலே இது பட்டினத்தாரும் சொன்னாலேன்னு சொன்ன மாதிரி அப்படியே திருவோடு எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியதான். காசி ராமேஸ்வரன் போகலாம். ஸோ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது, நல்லது அல்ல. அடுத்து 8ஆம் இடத்துல இருக்கலாமா சார்? 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். சரியா? 8ஆம் இடத்துல இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல இருந்து ஆயிலை கொடுப்பாரு, ஆயிலை வளர்ப்பார். ஏன்னா அட்டமாதிபதி அட்டமஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஆயுள் ஸ்தானம் அறிவு ஸ்தானம் தான். சரியா? 8ஆம் இடத்துல இருக்கிறது வந்து திடீர் திருப்பங்கள் இருக்கும் வாழ்க்கையில், எதிர்பாராத திருப்பங்கள் நடக்கும். நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க, வாழ்க்கையில் ஒன்று நடந்துகிட்ருக்கும். அது எப்போ நடக்கணும்னா அந்த தசா புத்தி 19 வருஷத்தில் நடக்கும். மறைமுகமான வருமானம் வரும், அதை கொடுப்பாரு. 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால மறைமுகமான வருமானம் வரும். வருமானம் வரும், வெளியே சொல்ல முடியாது. அதாவது எப்படின்னா, இவங்களாம் வந்து இந்த கிம்பளம் வாங்குகிற ஆளுகளாக இருப்பாங்க. 8ஆம் இடத்துல இருக்கிறவங்களாம் வந்து கிம்பளம் வாங்குகிற ஆளாக இருப்பாங்க. உடல்நல பிரச்சனை இருக்கும். சரியா? உடல்நலத்தில் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். ஏன்னா 8ஆம் இடம் வந்து உடம்பு நலத்தை குறிக்கிற இடம். சரியா? உடல் நலத்தை கெடுக்கிற இடம். அதனால் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். ஆன்மீக ஈடுபாடு இருக்கும். 8ல் சனி பகவான் தானே கோயில் வளர்த்து போவாங்க, ஆன்மீகத்தை தாண்டி நல்ல சிறப்பான நிலையில் இருப்பாங்க. 8ஆம் இடத்துல இருந்தால் 10ஆம் இடம் 2ஆம் இடம் 5ஆம் இடத்தை பதிப்பார். காரியம் நல்லா இருக்காது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், பணப்புழக்கத்தில் சில பிரச்சனை இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்காது, அதிர்ஷ்டக்கட்டையாக இருப்பாங்க. சரியா? பிள்ளைகள் விஷயத்தில் நிறைய செலவாகும். குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்துக்கு பிள்ளைகள் காரியத்துக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. அடுத்து வந்து 9ஆம் இடம் 9ஆம் இடத்துல இருக்கிறது ஓரளவு பரவாயில்ல. சரியா? ஜாதகனை கெடுப்பார், ஜாதகனை காப்பாற்றிடுவார். ஆனால் தாப்பனை கெடுத்துருவார், ஜாதகனுடைய ஜாப்பனை கெடுத்துருவார். அப்பா வழி உறவுகள் நல்லா இருக்காது. 9ஆம் இடங்கிறது பாக்கியம், தந்தை, தூர பயணம், வெளிநாடு வெளிமாநிலம் போகிற இடம். தந்தையுடன் உறவு நல்லா இருக்காது, கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போவாங்க, கோயில் குளத்துக்கு நல்லபடியாக போவாங்க, ஆன்மீக நாட்டம் இருக்கும், பெரியவரோட ஆசீர்வாதம் இருக்கும். ஸோ 9ஆம் இடத்தை சனி பகவான் இருக்குது, ஓரளவு நல்லது. 9ஆம் இடத்தை சனி பகவான் இருக்கிறவங்க அந்த சனி மகாதசை நடக்கும்போது தூரமாக போயிருங்க, வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போயிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா 11ஆம் இடம் 3ஆம் இடம் 6ஆம் இடத்தை பார்ப்பார். சகோதர விஷயத்தில் நல்லா ஆகாது. இளைய சகோதரர் இருந்தாலும் சரி, மூத்த சகோதரர் இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்க விஷயத்தில் முட்டல் முதல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பங்காளி பிரச்சனைகள் இருக்கும், சொத்து பத்து பிரச்சனைகள் இருக்கும். அதுபோக 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாய் மாமனுக்கு ஆகாது, மாமன் என்ற உறவு முறைக்கு ஆகாமல் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து 10ஆம் இடத்துல இருக்கலாம். சரியா? 10ஆம் இடம் வந்து தொழில் கர்மஸ்தானம். தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஹார்ட் ஒர்க் போடணும். சரியா? நீங்கள் பார்ட்னராக வேலை பார்த்தாலும் சரி, பெருசாக எடுத்து செஞ்சாலும் சரி, அதில் வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா நல்ல லாபம் இருக்கும். இடையூறுகள் இருக்கும், சில டிஸ்டர்பன்ஸுக்கு பின்னாடி உயர்வு இருக்கும். சரியா? தடைகளை தாண்டி வெற்றி பெறணும். 10ஆம் இடத்தை சனி பகவான் இருந்தால் நல்லா லிஃப்ட் பண்ணுவார். ஆனால் ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியாது, சில ஸ்ட்ரகிள் இருக்கும். போராட்டத்துக்கு பின்னாடி ஒரு பூந்தோட்டமான வாழ்வு இருக்கும். சரியா நேர்களே? ஒரு வேலி செடியை தாண்டி ஒரு பூந்தோட்டத்துக்கு போகிற மாதிரி நல்லாயிருக்கும். ஆனால் 10ஆம் இடத்துல இருந்தாருன்னா 12ஆம் இடம் 4ஆம் இடம் 7ஆம் இடத்தை பார்ப்பார். சுகஸ்தானம் கெட்டு போயிடும். திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கும். அம்மாவுக்கும் மனைவிக்கும் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அம்மாவுக்கும் மனைவிக்கும் சண்டை வரும், இவர் தான் தீர்த்து வைக்கணும். ஆணாக இருந்தால் மனைவி அம்மா, பெண்ணாக இருந்தால் மாமனார் புருஷன் அப்படின்னு, மாமியார் புருஷன் எடுத்துக்கணும். சரியா? அவங்க விஷயத்தில் அலைச்சல் இருக்கும், விரயம் இருக்கும், எனர்ஜி லாஸ் ஆகும், அவ்வளோதான். குடும்பத்துக்குள்ளே தான் பிரச்சனை இருக்கும், மேக்ஸிமம் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருக்கும். மாமனார் மாமியார் பிரச்சனை, இல்லைனா அத்தை மருமகம் பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே நேர்களே, அடுத்து வந்து 11ஆம் இடத்துல இருக்கலாங்க. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்க பிறந்தவர்கள், கொடுத்து வைத்தவர்கள், கொடீஸ்வரன்கள். லாபம் மூத்த சகோதர ஸ்தானம். 11ஆம் இடத்துல மூத்த சகோதரோட கருத்து வேறுபாடு இருந்தாலுமே நல்ல நிலையான லாபம் இருக்கும், செல்வ செழிப்பாக இருப்பாங்க. சரியா? மூத்த சகோதரனுக்கு ஆகாது, ஆனால் ஜாதகரை தூக்கி விட்டுரும். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. ஆள் அம்பு சேனை அத்தனை கூட நல்லா இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த மகாலட்சுமியோட அனுக்கிறம் படுபூர்வமாக கிடைக்கும். அதுபோக ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் சனி பகவான் பார்த்தா அஷ்டலட்சுமி யோகம்பாங்க. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் தனித்து சனி பகவானை பார்த்தாருன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு சுக்கிர தசை வந்து வயசான காலத்தில் தான் வரும். சரியா? புனர்பூச நட்சத்திரத்துக்கு வேணால் கொஞ்சம் முன்னாடி வரும். திருவாதிரை மிருக சிறுத்துக்கெல்லாம் ரொம்ப வயசான காலத்தில் தான் வரும். வயசான காலத்தில் சுக்கிர தசை வரலாம், வராமலும் போகலாம். சுக்கிர தசையை வச்சு ஒன்றும் பெருசாக செய்ய முடியாது. ஆனால் சுக்கிரன் சனி பகவானை பார்த்தாருன்னா சனி பகவானை சுபத்தப்படுத்திடுவார். அந்த சனி மகாதசை 19 வருஷம் நல்லாயிருக்கும். அதுபோல் சுக்கிரன் சனி சேர்ந்தாலும் நல்லது தான், அஷ்டலட்சுமி யோகம். ஸோ சுக்கிரன் சனி இருக்கிறவர்கள் நல்ல அமைப்பு. சுக்கிரன் சனி, குரு சனி, வளர்பிறை சந்திரன் சனி, இவங்க இருக்கிறவங்க நல்லா கொடுத்து வைத்தவர்கள். சந்திர தசையே உங்களுக்கு வராது. சரியா? புனர்பூச நட்சத்திரத்துக்கு வேணால் வரும் வயசான காலத்தில். ஆனால் மிருகசீரிசம் திருவாதிரைக்கெலாம் சந்திர தசை வராது. சரியா? ஓகே, இன்னும் நிறைய இப்படி சொல்லலாங்க, தகவல் சொல்லிகிட்டே போகலாம், உங்களுக்கு கேட்க பொறுமை இருக்காது. ரைட்டு. 11ஆம் இடத்துல இருந்தாலும் லக்கணத்தை பார்ப்பார், 5ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை பார்ப்பார். ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். சரியா? கொஞ்சம் சிலச்சல் இருக்கும். அதனால் ஜாதகர் கொஞ்சம் இஷ்டப்பா வரவில்லையே, மற்றபடி 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம். அடுத்து 12ஆம் இடம். 12ஆம் இடம் என்ன? விரயஸ்தானம், மோட்சஸ்தானம், அயனசேனம், போகஸ்தானம். 12ஆம் இடத்துல இருந்தால் தேவையற்ற செலவுகள் இருக்கும், தேவையற்ற அலைச்சல் இருக்கும், பயணங்கள் இருக்கும், தூக்கம் இல்லாமல் போயிடும். சில பேர் வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க, குடும்பத்தை விட்டு துறவு போயிடுவாங்க, இல்லை ஆன்மீக சிந்தனை இருக்கும், கோயில் குளத்துக்கு போய் சாமியார் ஆயிடுவாங்க.
சரியா? அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சனி திசையில் நடக்கும். சனி பகவான் கேது குரு சம்மந்தப்பட்டார அந்த அமைப்பு இருக்கும். சனி கேது குரு தங்களுக்குள்ள கோணமாக இருந்து சார பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சனி திசையில் வந்து இவங்க வந்து ஆன்மீகப்பற்று அதிகமாகி காவியை கட்டி கோயிலுக்கு போயிடுவாங்க, குடும்பத்தை விட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். சரியா? அது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ரொம்ப நடக்கும். ஏன்னா திருவாதிரை ராக நட்சத்திரம், ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும். சரியா நேரில் இது நடக்கும். 12ஆம் இடத்தை சனி பகவான் இருந்தாருன்னா குடும்பப்பட்டு போயிடுவாங்க. பெண்களாக இருந்தால் என்ன, அந்த தாம்பத்தியத்துலேருந்து வெளியே வந்துடுவாங்க. சரியா? ஆம்பளை எங்கேயாச்சும் போயிடுவாங்க, பெண் என்ன பண்ண முடியும், வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், ஆசையெல்லாம் அடைக்கிட்டு அப்படியே இருக்க வேண்டியதான். ரைட்டு. 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா 2ஆம் இடம் 6ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்ப்பார். அதான் குடும்ப ஸ்தானத்தை பார்க்குறது. குடும்பத்தில் பிரச்சனை வரும். 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால அப்படியே போயிடுவாங்க. சரியா? அப்படியே பற்றுட்டு அப்படியே போயிடுவாங்க. ரைட் நேர்களே, இப்போ ஓரளவு சொல்லிட்டேன் நான். அவர் எந்தெந்த இடத்துல லக்கணத்தில் எந்தெந்த இடத்துல இருந்தாருன்னா என்னென்ன பலன்களை கொடுப்பாரு, அவர் எந்த இடத்துல பார்த்தாலும் என்ன பெனிஃபிட் கிடைக்கும், இதெல்லாம் சொல்லிட்டேன். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா தசாபுத்தியில் தான் நடக்கும். தசாபுத்தியில் தான் அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். நிறைய சொல்லிட்டேன் நான். அவர் வீடு கொடுத்த கிரகம் நட்சத்திரச்சாரம் எல்லாமே ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். இப்போ வந்து அந்த அவர் எந்தெந்த இடத்துல இருந்தார்னா என்னென்ன பலன்களை கொடுப்பாருன்னு அதையும் சொல்லிட்டேன். இப்போ வந்து தசாபுத்திக்கு வரும். சனி தசையில் சனி புத்தி நடக்கும். அடுத்து புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, இப்படி நடக்கும். வரிசையாக 9 புத்தி நடக்கும். அந்த 9 புத்திக்கும் உண்டான பரிகார வழிபாடை சொல்கிறேன் நான். சரியா? இப்போ சனி திசை சனி புத்தி நல்லா இருக்காது. சனி பகவான் நல்ல நிலைமை இருந்தாலும் ஓரளவு 150% நல்லாயிருக்கும். இல்லைனா தனது திசை தனது புத்தி நல்லா இருக்காது. அதில் என்ன சார் செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பொதுவாக சனி திசை நடந்துட்டாலே 19 வருஷத்துக்கு என்ன பண்ணணும்னா ஐயப்பன் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை பண்ணணும். சனிக்கிழமை ஐயப்பனை கும்பிடலாம், ஆஞ்சநேயரை கும்பிடலாம், சர்ப்ப கிரகங்களை கும்பிடலாம். அடுத்து வந்து சர்ப்ப விநாயகரை கும்பிடலாம். வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றணும். இந்த 19 வருஷம் தண்ணி ஊற்றணும். வேப்ப மரத்துக்கு தினமும் தண்ணி ஊற்றணும். ஏழை எளியவர்களுக்கு உதவி பண்ணணும். அனாதை சிறுவர்களுக்கு உதவி பண்ணணும். இதெல்லாம் பொதுவான பலன்கள். 19 வருஷம் செய்யணும். டெய்லி செய்யணும்னு அவசியம் கிடையாது. வேப்ப மரத்துக்கு டெய்லி தண்ணி ஊற்றலாம். மற்றதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக செய்யணும். ஏழைகளுக்கு உதவுறது, ஏழைகளுக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம், கொடை வாங்கி கொடுக்கலாம், கருப்பு கலர் கொடை, செருப்பு வாங்கி கொடுக்கலாம், கம்பிளி வாங்கி கொடுக்கலாம். அதுபோக வந்து பசுமாட்டுக்கு வந்து எள்ளு உருண்டை வாங்கி கொடுக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றி சாதம் கொடுக்கலாம். இதெல்லாம் பொதுவாக செஞ்சிங்கன்னா சனி மகரிஷி நல்லாயிருக்கும். உடல் ஊனமுட்டவர்களுக்கு உதவி பண்ணணும். ஃபிசிக்கலி கேண்டிகேப்பட் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணணும். அவங்களுக்கு ஏதோ மாரல் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். முக்கியமானது என்னென்னா சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. அன்றைக்கு வேலையை அன்றைக்கு செய்யணும். சனி தசை நடக்கிறதுனாலே வேலையில் வந்து கரெக்டாக இருக்கணும். வேலையில் ஓப்பி அடிக்கவே கூடாது. ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கணும். சரியா? உங்களுக்கு ஒரு வேலை நீங்கள் பார்த்துட்டு உடல் உழைப்பு இருக்கணும். உடம்பு எந்த அளவுக்கு வில்லா வளைக்கிறவங்களோ அந்த அளவுக்கு சனி திசை நல்லா இருக்குங்க. பொருளாதார இதில் நல்லா ஏற்றி விட்டுருவார். ஏன்னா அவர் வந்து சனி பகவானே ஒரு உழைக்கிற கிரகம் தான், வேலை பார்க்குற கிரகம் தான். சரியா? வேலைக்கார கிரகம் தான். அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்கள்கிட்ட வரமாட்டார். உங்களை தனியாக விட்டுருவார். சோம்பேறிகளை பிடிச்சி ஆட்டம் ஆடுவார். சோம்பேறியாக இருக்கிறவனை பிடிச்சி வாட்டியை வதைக்க எடுத்துருவார். அதனால் சனி மகா திசை நடக்கனா வேலை பாருங்கள். அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இருப்பேன்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலை காரியம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த சனி பகா திசை நல்லபடியாக போயிடும். உங்களுக்கு 19 வருஷம் பிரச்சனை இல்லாமல் போயிடும். இப்போ வந்து சனி திசையில் சனி புத்தியில் நான் சொல்ல பரிகாரம்லாம் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து சனி கோயிலுக்கு போங்க, திருநள்ளாருக்கு போங்க, இல்லைனா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க. சரியா நேர்களே? அந்தந்த கோயிலுக்கு போய் சனி பகவானுக்குன்னு முக்கியமான சில ஸ்தலங்கள் இருக்கும். அந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. அடுத்து சனி திசையில் வந்து புதன் புத்தி நடக்கும். பெருமாள் கோயிலுக்கு போங்க, ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு பாசிப்பருப்பு சாதம் கொடுங்க. சனி திசை புதன் புத்தி இருக்கிறவங்க. சனி திசை புதன் புத்தி நல்லாயிருக்கும். ஓரளவு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து சனி திசை கேது புத்தி அந்தளவுக்கு நல்லா இருக்காது. சனி திசை கேது புத்தி நடக்கிறவங்க விநாயகர் கும்பிடணும், சர்ப்ப விநாயகர் கும்பிடணும். மிதுன ராசிக்கு ஒரு விநாயகர் இருக்கிறாரு, தூய்மிக கணபதி. தூய்மிக கணபதினா 2 பக்கம் அவருக்கு தும்பிக்கை இருக்கும். அந்த விநாயகர் கும்பிடணும். சனி திசை கேது புத்தி நடக்கிறவங்க அந்த ஃபோட்டோ இமேஜ் வேணுங்கிறவங்க எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்க, உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். ஃப்ரீயாகவே அனுப்பிவிடுவேன். நிறைய பேர் எங்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. விருப்பம் இருக்கிறவங்க எங்கிட்ட கேளுங்க. அடுத்து வந்து சனி திசை கேது புத்தியில் வந்து தூய்மை விநாயகர் கும்பிடலாம், சர்ப்ப விநாயகர் கும்பிடலாம். விநாயகர் வழிபாடு வச்சுக்கணும். சனிக்கிழமை தோறும் விநாயகர் கும்பிடணும். அரச மரம் இருக்கிற விநாயகரை சுற்றி வந்தீங்கன்னா சாலை சிறந்தது. அடுத்து சனி திசை சுக்கிர பற்றி நல்லா இருக்குங்க. சனி திசை சுக்கிர பற்றி சூப்பராக இருக்கும். சுக்கிரன் சனி நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா அருமையான பலன்களை கொடுப்பாங்க. சரியா? இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து மிதுன ராசி என்ன லக்கணம்? கும்ப லக்கணம். சரியா? 11ஆம் இடத்துல இருக்கிறார் சனி பகவான். மிதுன ராசி கும்ப லக்கணம். சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு? சுக்கிரன் வந்து இங்கே இருக்கிறாரு துலாமலே இருக்கிறாரு. அருமையான அமைப்பு. ராசிக்கு 5ஆம் இடம், லக்கணத்துக்கு வந்து 9ஆம் இடம். அந்த சுக்கிரனை வந்து சனி பார்ப்பார். அருமையாக இருக்குங்க. இவங்களுக்கு சனி திசை சுக்கிர பற்றி சூப்பராக இருக்கும். அருமையாக இருக்கும், அருமையாக இருக்கும், ஓவியமாக இருக்கும். நல்லா சுகப்படுவாங்க, நல்லா இருப்பாங்க. ஸோ சனி திசை சுக்கிர பற்றி நல்லபடியாக அமைஞ்சிச்சுன்னா அந்த காலகட்டம் நமக்கு நல்லாயிருக்கும். அந்நேரம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போங்க, தாயாரை கும்பிடுங்க, மகாலட்சுமியை கும்பிடுங்க, பசுமாட்டுக்கு வந்து இனிப்பு கொடுங்க, அச்சு வெல்லம் வாழைப்பழம் கொடுங்க, ஸ்வீட் வாங்கி கொடுங்க. அதேமாதிரி கன்னி பெண்கள் சுமங்கலி பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள். நல்ல விசேஷத்தில் கலந்துக்கோங்க. நல்ல டீக்காக இருங்க, கெட்டப்பாக இருங்க. பெண்களுக்கு நல்லா உதவி பண்ணுங்கள். பெண்களுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க, நறுமண பொருட்கள் வாங்கி கொடுங்க, பவுட்ரு அலங்கார பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். ஸோ சனி திசை சுக்கிர பற்றி ஒரு நல்ல அமைப்பு, அஷ்டலட்சுமி யோகம் அனைத்தும் கிடைக்கும். அடுத்து சனி திசை சூரிய பற்றி நல்லா இருக்காது. சூரியனுக்கு சனிக்கு ஆகாது, பகமை.
அதை நான் சொல்லலை. சனி பகவானுக்கு வந்து பகை கிரகங்கள் வந்து சந்திரன், சூரியன், சுக்கிரன், புதன், ராகு நட்பு கிரகங்கள். கேது வந்து மத்தியம பலனை கொடுப்பாரு, செவ்வாய் வந்து மத்தியம பலனை கொடுப்பாரு. சரியா? மாந்தி கூட சனி சேரக்கூடாது. மாந்தி வந்து சனி பகவானோட மகன். எதுக்கு சொல்ல வரேன்னா, சனி ராகு இணைவு இருக்கக்கூடாது, சனி செவ்வாய் இணைவு இருக்கக்கூடாது, சனி மாந்தி இணைவு இருக்கக்கூடாது. சனி கேது இணைவு இருக்கலாம். சனி கேது இணைஞ்சு ஒரு கட்டத்தில் இருந்தாங்கன்னா சனி பகவானுடைய கெடுபலன் குறைஞ்சி சூட்சுமவளு நல்லாயிருக்கும், அந்த சனி புத்தி நல்லாயிருக்கும். அதுபோல் சனி சுக்கிரன் இணைஞ்சிருக்கலாம், சனி புதன் இணைஞ்சிருக்கலாம், சனி பகவானும் குருவும் இணைஞ்சிருக்கலாம். சனி பகவானும் சூரியன் இணைஞ்சி இருக்கக்கூடாது, பார்க்கவும் கூடாது. சனியும் சூரியனும் சமசத்துவமாக பார்த்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், 7ஆம் பருவ எதுக்கு பார்த்துட்டாங்கன்னா அப்பனுக்கு மகனுக்கு ஆகாது, சண்டை தான். அப்பனும் மகனும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரியா? அப்பனுக்கு மகனுக்கு ஆகவே ஆகாது, அப்பனை போடான்ட்டு போயிடுவான் மகன். அந்த அமைப்புலாம் இருக்கும். அது எப்போ நடக்கணும்? அந்த சனி திசை சூரிய புத்தியில் நடக்கும். அப்பனுக்கு மகனுக்கு ஆகாது. நீங்கள் தகப்பனாக இருந்தால் உங்கள் மகன் உங்களை எதிர்ப்பான், நீங்கள் மகனாக இருந்தால் உங்கள் அப்பா எதிர்ப்பீங்க. அதுபோக அப்பாவுக்கும் பிரச்சனை வரும். உங்கள் அப்பாவுக்கு வயசாக இருந்தாருன்னா அவருக்கு அது நோய் நொடி வரலாம், அவர் உங்களை விட்டு பிரியலாம். இந்த அமைப்புலாம் நடக்கும் சனி திசை சூரிய புத்தியில். சிவன் நாமத்தை சொல்லணும். சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவசக்தியை கும்பிட்டு காலபைரவரை கும்பிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுபோக தினதோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சரியா? சனி திசை சூரிய புத்தி நடக்கிறவங்க பசுமாட்டுக்கு வந்து கோதுமை சாதம் கொடுக்கலாம், பிரெட்டு அல்லது பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம். அடுத்து சனி திசை சந்திர புத்தி அந்தளவுக்கு நல்லா இருக்காது. சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார். அவர் வந்து ஒளிச்சந்திரனாக இருந்தார்னா ஓரளவு நியூட்ரலாக போயிடும். இருள் சந்திரனாக இருந்தார்னா நல்லா இருக்காது, அம்மாவை பாதிக்கும். மனம் ஒரு நிலையில் இருக்காது, மென்டல் டார்ச்சர் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், மன கிளேசம் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்? பௌர்ணமி தோறும் கிரிவலம் வரணும், அம்மன் வழிபாடு அதிகப்படுத்திக்கணும், சிவன் கோயிலுக்கு தான் போகணும், சிவசக்தியை கும்பிட்டு அம்பாளுக்கு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா? காலபைரவரும் கும்பிடலாம். ஸோ சனி திசை சூரிய புத்தி சந்திர புத்தி நடக்கிறவங்க கண்டிப்பாக சிவனாலயத்துக்கு தான் போகணும், சிவசக்தியை கும்பிட்டு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சனி திசை சந்திர புத்தி நடக்கிறவங்க பசுமாட்டுக்கு சனிக்கிழமை பச்சரி சாதம் கொடுங்க. பச்சரி சாதத்தில் கொஞ்சம் போல் தயிர் ஊற்றி பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அடுத்து சனி திசை செவ்வாய் புத்தி ஓரளவு சுமாராக இருக்கும், ஆனால் ஓரளவு நல்லா இருக்காதுன்னு தான் சொல்ல முடியும். 100க்கு 35% நல்லாயிருக்கும், 40% நல்லாயிருக்கும், மற்றபடி நல்லா இருக்காது. இவங்க காலபைரவரை கும்பிடணும். சரியா? சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை காலபைரவரை கும்பிடலாம், கற்பனை சாமியை கும்பிடலாம். செவ்வாய்க்கிழமை ராகு வேலை 3 to 4:30 கற்பனை சாமியை கும்பிடலாம். சனி திசை செவ்வாய் புத்தியில் சகோதர யுத்தம் இருக்கும், சகோதரனுக்கும் உங்களுக்கு ஆகாமல் போயிடும். உடம்புல ரத்த சம்மந்தப்பட்ட வியாதி வரும், சுகர், பிளட் ப்ரெஷர், உடம்புல ஹியூமோகுளோபின் கொட்டு போகிறது, இதெல்லாம் வரும். சரியா? சில பேருக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த சனி திசை செவ்வாய் புத்தியில் இருக்கும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணலாம், திருச்செந்தூர் முருகங்களுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம். அடுத்து சனி திசை ராகு புத்தி சுத்தமாக நல்லா இருக்காது. சனி திசை ராகு பற்றி சுத்தமாக நல்லா இருக்காது. அதுக்கு முன்னாடி சனி திசை செவ்வாய் பற்றி நடக்கிறவங்க சனிக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு தோரம்பருப்பு சாதம் கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பு. அதுக்கடுத்து சனி திசை ராகு புத்தி வந்து சுத்தமாக நல்லா இருக்காது, ரொம்ப கெட்டு போயிடும், தர டிக்கெட்டாக போயிடும். சரியா? தர டிக்கெட்டாக போயிடும். சனி திசை ராகு புத்தி நல்லாவே இருக்காது. சரியா நேர்களே? அது சஷ்டாச அமைப்பில் இருந்துச்சுன்னா ரொம்ப மோசம். சனிக்கு ராகு வந்து சஷ்டாசகம் 6, 8, 12 இருக்கக்கூடாது. இப்போ சனி பகவான் தசாநாதரனா புத்திநாதரில் 6, 8, 12 இருக்கக்கூடாது. அப்படி 6, 8, 12 இருந்தாலும் ஆட்சி உச்சம் பட்டாங்கன்னா ஓரளவு பரவாயில்ல. 6, 8, 12 மறைஞ்சிருந்தாங்கன்னா புத்தி நல்லா இருக்காது. சரியா? அது ஒரு முக்கியமான கான்செப்ட்டு. ஸோ சனிக்கு ராகு வந்து சஷ்டாஷ்டமாக இருக்கக்கூடாது. பொதுவாக சனி திசை சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, இந்த 4 புத்தி நல்லா இருக்காது. இந்த 4 கிரகங்களுமே சனி பகவானுக்கு 6, 8, 12 மறைஞ்சாங்கன்னா நல்லாவே இருக்காது. அது குறிப்பாக 6, 8 உட்காந்துட்டாங்கன்னா நல்லாவே இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் மிதுன ராசி மிதுன லக்கணம், ஏக ராசி ஏக லக்கணம், சனி பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, விருச்சிகத்தில் இருக்கிறார். ஓரளவு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாருன்னா ஆயில் விருத்தி தான், நல்ல பலங்களை கொடுப்பாரு. ஆனால் வந்து இவர் எங்கே இருக்கிறாரு? ராகு வந்து மேசத்தில் இருக்கார வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. 2 பேருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் அந்த சனி திசை ராகு பற்றி நல்லாயிருக்கும். ஏன்னா சஷ்டாசமாக இருப்பாங்க, நல்லா இருக்காது, அடித்து தூக்கிடும், நல்லா இருக்காது. சரியா? இதுதான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் இந்த சனி திசை சூரிய பற்றி, சந்திர பற்றி, செவ்வாய் பற்றி, ராகு பற்றி 4 பற்றி நல்லா இருக்காது. அந்த கிரகங்கள் நல்லா இருக்கணும். அதுக்கு மேலே உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். அதுக்கடுத்து சனி திசை ராகு பற்றிக்கு அடுத்து குரு பற்றி நடக்கும். குரு பற்றி நல்லாயிருக்கும். சனி திசை குரு பற்றி ஓரளவு முதலுக்கு மோசம் இல்லை, ஓரளவு நியூட்ரலாக போயிடும். குரு பகவான் நல்ல நிலைமையில் இருந்தாலும் நல்ல பலங்களை கொடுப்பாரு. நல்லா கையில் காசு பணம் இருக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் இருக்கும், நல்லா கோயில் வளர்த்து போயிட்டு வருங்க, ஒரு ஆச்சார அனுசாசமாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி திசை குரு பற்றி நடக்கும்போது பசுமாட்டுக்கு வந்து பொரிகடலை கொடுங்க, யானைகளுக்கு சாப்பாடு கொடுங்க, பெரியவங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்க, கோயில் வளர்த்து போங்க, கோயில் குருகளுக்கு உதவி பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ சனி திசை குரு பற்றி நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு போகலாம், சிவன் கோயிலில் போய்ட்டு சிவசக்தியை கும்பிட்டு தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போட்டு வரலாம். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சனி திசை குரு புத்திங்கிறது ஒரு சுமாராக நல்லாயிருக்கும். அப்படி பார்க்கும்போது சனி திசையில் இந்த 4 புத்தி நல்லா இருக்காது. சனி திசை சனி புத்தி, சந்திர புத்தி, ராகு புத்தி, செவ்வாய் புத்தி. சனி திசையில் சங்கடப்படுறவங்க எல்லாமே இந்த 4 புத்தியில் தான் சங்கடப்படுவாங்க. அதுக்கு தான் பரிகார வழிபாடு ரொம்ப தேவைப்படும் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை இத்துடன் நிறைவு பண்ணுறேன். 50 நிமிஷம் ஆகுது. சரியா நேர்களே? ஓகே, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றி, கோடான கோடி நன்றி. ஜாதகம் பார்க்கணும் இருந்தால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, அதுக்குண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு பார்த்து கொடுப்போம். வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாமல் இறைவன் மிதுனராசி நேர்களுக்கு, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக. சனி பகவான்
கர்மகாரகன், ஆயுட்காரகன், சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வர பகவான் மங்களம் பொங்க மனமந்தரில் அருவார். சனி பகவான் வழிபாடு பண்ணுங்கள், சகல தோஷம் நேரும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.